ஆறுமுக வேளா எமையாள வந்த பாலா, ஆறுமுக வேளா எமையாள வந்த பாலா, ஏறுமயில் ஏறி விளையாடி வரும் வேளா, ஏறுமயில் ஏறி விளையாடி வரும் வேளா, தென்பழனி வேளா சிவசண்முகனே வேளா, தென்பழனி வேளா சிவசண்முகனே வேளா, ஆறுமுக வேளா எமையாள வந்த பாலா, சூரபத்மனை வென்ற செந்தில் வடி வேளா, சூரபத்மனை வென்ற செந்தில் வடி வேளா, சுப்பிரமணிய வேளா எங்கள் சுவாமி மலை வேளா, சுப்பிரமணிய வேளா எங்கள் சுவாமி மலை வேளா, தென்பழனி அள்ளி வீசு குமராதரி வேளா, ஆறுமுக வேளா எமையாள வந்த பாலா, ஆறுமுக வேளா எமையாள வந்த பாலா, எமையாள வந்த பாலா. உங்க பேர் சொல்லுங்க. தர்ஷினி வெங்கடேஷன். பொண்ணுதாங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டிலிருந்து மீனாட்சி வெங்கடேசன். தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பு சார்பாக இந்த வார சிறப்பு ஆசான் யார் என்று நம் சபையை அலங்கரிக்க வருபவர் மகுடேஸ்வரன் ஐயா அவர்கள், கனியூர்ல இருந்துங்க. இவரை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப்ல தான் அவர் அறிமுகமானாரு. நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டாரு. அவர் அறிவியல் ரீதியா கேட்கிற கேள்விகள் பாத்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் நம்ம பாவகம் காரகம் அந்த விஷயத்திலயும் பரிகாரம் அந்த மாதிரி விஷயத்துல பாத்துட்டு இருக்கோம். இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அது ஃபுல்லுமே அஸ்ட்ரானமி இல்லைங்களா? அஸ்ட்ராலஜி வேற, அஸ்ட்ரானமி வேற. சோ நிறைய விஷயங்கள் அவர் கேட்கும் போது நம்ம அதனால நீங்க உங்க ஆய்வுகளை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிட்டு நான் அப்படியே கேட்டேன். அவர் நிறைய விஷயம் சொன்னாரு. கேட்கும் போது பிரமிப்பா இருந்தது. சரி, இந்த வாரம் நீங்க வகுப்பெடுங்கன்னு சொல்லி நேத்துதான் கேட்டேன். கண்டிப்பாமா கலந்துக்கிறமான்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி இன்னைக்கு அனுபவங்களோடு சனி பகவானை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இல்லைங்களா? அதாவது சனி பகவான் சனிக்கிழமை கேட்கிறதும், சனி பகவான் வச்சுக்கோங்க எங்கீங்க, எல்லாத்துக்குமே நீதிமான் தான் அவரு. காலப்புருஷருக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியான கிரகம். இன்னொன்னு காலப்புருஷருக்கே தொழில் கிரகமா இருந்தாலும் கூட கர்மகாரம் அவர் தான், லாபாதிபதி அவர் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா பாதகாதிபதியும் அவர் தான். சோ நன்மைகளையும் தீமைகளையும் அள்ளி தருவார் என்றாலும் கூட அவருடைய கோட்சார பயிற்சியில் நம்ம தசாபுத்தி காலங்கள் சிறப்பா இருக்குன்னா அவரை மாறி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய, ஏன்னா சொத்துக்களுடைய சேர்க்கை அப்படிங்கிற விஷயமும் உங்களுடைய உயிர் சொத்துங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா சனி பகவான் கொடுத்தா மட்டும்தான் பரம்பரைக்கே இருக்கும். தாத்தா பாட்டி இருந்தாலுமே நிலையா அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும்னா சனி பகவான் பலம் சிறப்பா இருந்தால் மட்டும்தான் பரம்பரை சொத்து சொல்ல அனுபவிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம இருக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சனி பகவானை பத்தி இன்னைக்கு அவங்க அனுபவ கருத்துக்கள் நம்ம தெரிய கொடுக்க வராரு. ஆவலோடு காத்திருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதம், ஏன்னா சனி பகவான் சனிக்கிழமை இல்லைங்களா? அதனால தடைகளுக்கு பின் நிவர்த்தியான விஷயங்களையும் நிறைய விஷயங்களும் கத்துக்க இருக்கோம். அதனால தடங்களுக்கு வருந்துகிறோம். முத்துப்பாண்டியர்களுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் பிஸி கூட பாத்தீங்கன்னா நமக்கு லிங்க் எல்லாம் கொடுத்து 3 சேனல் லைவ்ல கொடுத்து நிறைய விஷயம், ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தாலும் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா வாங்க, மகுடேஸ்வரன் அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள் ஆவலாக கேட்டுக்கொள்ள நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம். இன்னைக்கு 82வது வாரம். வாங்க, சிறப்பு. நன்றியும் வாழ்த்தும். வணக்கம். வணக்கம் மகுடேஸ்வரன். என்னை பத்தி பெருசா சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஜோதிடம் அல்ல. லைவ்ல இருக்கேனா? வாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் யோசிச்சு படிச்ச வரைக்கும் தெளிவான முறையில அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. முதல்ல என்னுடைய கடவுள் வாழ்த்து அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லிக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கிறேன். ஏகனை போற்றி, இணையாடும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, கந்தாசனம். தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கட்டமைப்பின் சார்பாக நடக்கும் ஜோதிட வகுப்புல நான் கலந்துக்கிறத
ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை அறிமுகப்படுத்தின எனது சகோதரி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கும் இதுல கலந்துகிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சொன்ன மாதிரியும் சனிக்கிழமை தான். நம்ம 7 மணிக்கே வரக்கூடிய இந்த லைவ் ஆனது கிட்டத்தட்ட இன்னைக்கு 7:30 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் ஒற்றுமையா தான் இருக்கு. பரவாயில்ல. ஆன்மீகம் அப்படின்னு இந்த கூட்டமைப்புக்கு பேர் வச்சிருக்கீங்க. அதனால ஆன்மீக கிரகத்தை பத்தியே முதல்ல பேசலாம் அப்படின்றதுனாலதான் நீங்க கேட்கும் பொழுது என்னுடைய சேனல்ல நான் போட்டு இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ்ல வந்த அந்த தலைப்பு என்ன கொடுத்தனா அதான் உங்களுக்கு நான் தலைப்பா கொடுத்தேன். அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு பாரம்பரியத்துல எப்படி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் இது ஜோதிட பாடமா போறதுனால நம்ம எல்லாத்துக்குமே தெரியற அளவுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் டீப்பாவே போலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதை வச்சு நம்ம லைவ் கொடுக்கலாம். அதாவது நீங்க ஏற்கனவே என்னையை பற்றி அறிமுகப்படுத்தும் போது சொன்னதுங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் 10, 11 குடையவன், அதே மாதிரி நீதிமான், இதையுமே அலசி ஆராய்ந்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவன் சனி. அதனாலதான் இப்ப நமக்கு லேட்டானதும் கூடவே லேட்டானதுக்கான காரணம் அந்த தாமத கிரகம் எதையுமே தெளிவாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த தாமதத்தை கொடுத்தார். அப்போ இவருக்கு பேர் அப்படின்றது கர்மக்காரகன் அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல சொல்றோம். அப்ப கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த கிரகமாகப்பட்டது பாரம்பரியத்தை நிலை நிறுத்தக்கூடியவன் அப்படின்றத அந்த பேர்லயே அவர் வாங்கியிருக்காரு. அதனாலதான் காலபுருஷ தத்துவத்துல 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் அவருக்கு கொடுத்திருக்காங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்துல கிட்டத்தட்ட எல்லா விஷயமுமே நீங்க என்னை அறிமுகப்படுத்தும் போதே நீங்க சொல்லிட்டீங்க. அதுல இப்ப இந்த 10ஆம் பாவத்துல வரக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவா ஒரு பாவகத்துக்கு காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரகத்துவம் அப்படின்றது என்னன்னா அதனுடைய இயல்பு. அந்த இயல்பு அப்படின்றது ஒரு 10ஆம் பாவத்துல காலபுருஷ தத்துவத்துல நம்ம எப்படி எடுக்கிறோமோ அததான் நம்ம பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதகருடைய பாவத்திலையும் அந்த 10ஆம் பாவத்துக்கு அதை தான் நம்ம கொடுக்க போறோம். இதற்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் காலபுருஷ தத்துவத்திலையும் அவன் தான். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஜாதகருக்கு வரக்கூடிய 10ஆம் பாவத்துக்கு காரகாதிபதியும் அவனே கூட குருவும் சேர்ந்துக்குவார். அப்ப இந்த சனி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போ இந்த தனுசு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி பாகத்தை இவங்க 2 பேரும் தான் எடுத்திருக்காங்க. அப்ப இங்க சம்பாதிக்கிறதுக்கான யோகத்தையும் சம்பாதிச்ச காசை மிச்சம் வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புல சனி பகவான் இருக்கார். அந்த சம்பாத்தியத்துல வரக்கூடிய பெயர், புகழ், அந்தஸ்து இதை எல்லாமே 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் தான் கொடுக்குறாரு. இதை வைத்து தர்மகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, தர்மகாரியங்களை மிக நேர்த்தியாக நடத்தக்கூடிய அமைப்புக்கு கூட இணையக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இணைஞ்சு செய்வார். அப்ப இந்த தனுசு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ராசிகளையும் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளையும் இவங்க 2 பேரும் தான் பரிபாலனம் பண்றாங்க. அப்ப இந்த 10ஆம் பாவத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனியினுடைய அமைப்பில் என்னென்ன அமைப்புகளை அந்த 10ஆம் பாவத்துல புதுச்சு வச்சு அவர் செய்வார். பொதுவாக காலபுருஷ தத்துவத்தினுடைய அமைப்புல இந்த 10ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல நிறைய குணங்கள் இருக்கு. அப்ப அந்த ராசிக்கான குணங்கள், பாவகத்துக்கான குணங்கள் அப்படின்றத நம்ம எடுக்க போகும் பொழுது அதுல ஒவ்வொன்றா கிட்டத்தட்ட இந்த பாடமாக வர்றதுனால, அதாவது நமக்கு ஜோதிட வகுப்பு அப்படின்றதுனால காரகத்துவங்களை அதாவது இயல்புகளை சொல்லி அந்த 11ஆம் பாவத்துக்கான இயல்புகளை சொல்லி இது வாழ்க்கையில ஒவ்வொரு ஜாதகருக்கும் இயல்பு வாழ்க்கையில
வாழ்வியல் நடைமுறைக்கு எப்படி கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா இப்போ இந்த ஒரு எனக்கு கிடைச்ச நேரத்தை வந்து ஒரு பொன்னான நேரமா கருதி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பொதுவா வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் பாவம். இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம் அப்படின்ற இடத்துல இருக்கிறத காட்டிலும் ஸ்தான பலம் அப்படின்ற இடத்துல வந்து மிக அதிகமான பலமுடைய கிரகங்களாக இருப்பார். இப்போ சனிக்கு வந்து எப்பவுமே எந்த ஜாதகத்திலும் 7ஆம் பாவம் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லி காலபுருஷத்திலையும் பாருங்க, 7ஆம் பாவத்துல துலா ராசியில கிட்டத்தட்ட சுவாதி நட்சத்திரத்துல அவர் அந்த 20 பாகையில உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அவர் இருப்பார். அப்ப இவர் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி அந்த துலாம் ராசிக்கு கொடுத்த அந்த சின்னத்தை, அதாவது அந்த அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய தராசு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலதான் அவரு செயல்படக்கூடிய தத்துவத்தை கொண்டு வரும். அததான் நீங்க சொன்னீங்க நீதிமான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இந்த 10ஆம் பாவத்துக்கு இருக்கக்கூடிய கர்ம கிரகங்களையும் கர்ம குணங்களையும் எடுத்து செய்பவர் அப்படின்றதுல வந்து இந்த துளாராசியிலிருந்து தான் எடுக்கிறார். இப்ப இவருக்கு யார் இந்த செய்திகளை கொடுப்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த 10ஆம் பாவத்துல வந்து உச்சமடையக்கூடிய சனிக்கு நாம் செய்யக்கூடிய கர்ம வினைகளினுடைய பலன்களையும் பிரதிபலன்களையும் ஒரு அளவீடுகள் எடுத்து அந்த அளவீடுகளை கொண்டு வந்து சனி பகவான் கொடுத்துறாங்க. அப்ப அவர் இங்க இருந்துதான் எடுத்து நமக்கு வரக்கூடிய பலாபலன்களை, நன்மையானது கெடுமையானது, இது எல்லாமே அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து கர்மக்காரகன் அப்படின்னு பேர் வந்தது. அப்ப கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜோதிடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய வினைகள், காரியங்கள். அப்போ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அந்த காரியத்திற்கு நேர்வினை எதிர்வினை ரெண்டுமே உண்டு. நன்மையும் தீதும் பிற தர வாரா அப்படின்றதுல இவன் என்ன கர்மா செய்யறான், இவனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உபயோகமாக, மற்றவங்களுக்கு உபயோகமாக தர்மத்தோடு நடந்துக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிறது தான் இந்த சனி பகவானுடைய வேலை. அப்ப இதுல என்னென்ன வருது? இப்ப சனினாலே கடுமையை மட்டுமே தருமா, ரொம்ப கஷ்டமா பார்ப்பாங்க. இப்ப வந்து எனக்கு ஒரு சனி தசை வருது, ஒரு 7.5 சனி கோச்சாரத்துல வரப்போகுது, அஷ்டம சனி வரப்போகுது அப்படின்னாலே மிக கடுமையா பயக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் எல்லாருமே இருக்காங்க. அப்ப இவரை கண்டு ரொம்ப பயந்துக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு பயக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் அந்த பாரம்பரியம் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். அப்ப நம்ம அப்பா வந்து நேர்மையா நடந்துட்டு இருந்தாருன்னா அவருடைய நேர்மைக்கான கூலி அவருக்கு கிடைக்குதோ இல்லையோ அவருடைய வாரிசுகளுக்கு கிடைக்கும். இப்ப சொல்லுவாங்க, எப்பா பசங்களை வந்து பெற்றிருக்க, அவங்கள நல்லபடியா வளர்த்தணும் அப்படின்னா நீ நியாயமாகவும் நீ தர்மமாகவும் நேர்மையாகவும் இருந்தீன்னா நீ சம்பாதிக்கக்கூடிய பாவம் அல்லது புண்ணியம் ரெண்டுமே, ஏன்னா அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு வரும்போது அப்பாவுடைய கடன் பிள்ளைக்கு தானே வரணும். அப்ப அந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கனெக்டிவிட்டிய இந்த சனி பகவான் கண்டிப்பாக நமக்கு தருவதற்கு மிக கடமைப்பட்டவர். அப்ப இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குணக்காரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு பாவகத்திற்கு வந்து ஒரு என்ன இயல்பு இருக்கு, அந்த இயல்பு படி ஏன் அந்த 10ஆம் பாவத்திற்கு சனி பகவான ஒரு முதலாளியா போட்டாங்க. ஏன்னா மகரத்துல வந்து அவரு ஆட்சி வீடாகவும் கும்பத்துல வந்து மூலத்திரிகோண வீடாகவும் வர்றாரு. அப்போ மகரத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு 10ஆம் பாவாதிபதியாகவும் கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு 11ஆம் பாவாதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தை கொடுத்திருக்காங்க. அப்ப ஜாதகத்துல வரும்போது அந்த 10ஆம் பாவத்துல என்னென்ன பாவக ரீதியாக வரக்கூடிய குணக்காரகத்துவங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா ராஜசன்மானம் அப்படிங்கிறது அதுதான். ஒருத்தனுக்கு மிக அருமையான வெகுமானங்களை ஒரு அரசாங்கம் தருது அப்படின்னா அதுல அந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய
கிரக பலன்களை பொறுத்து தான் அவனுக்கு ராஜ சன்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெகுமதியை அவர் அடையக்கூடிய தன்மையை கொண்ட ஜாதகரா இருக்கார். ஏன்னா சனி வந்து மக்களோடு மக்களாக மக்கள் தொடர்புடைய கிரகமாக இருப்பதனாலதான் அந்த 10ஆம் பாவத்துல வந்து அந்த ராஜ வெகுமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா நம்ம எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழிலை வந்து 10ஆம் பாவம் கொடுக்கும், அதை 10ஆம் பாவம் சொல்லும் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லிடுவோம். ஆனா அதே நிறைய காரகத்துவம் இருக்கு, நிறைய குணாதிசயங்களை கொண்டது அப்படின்றது வந்து 10ஆம் பாவம். இதை வந்து பேசிக்கா வந்து நம்ம காலபுருஷ தத்துவத்துல வச்சுக்கணும். இந்த பேசிக்கா வச்சுக்கக்கூடிய அமைப்பை எடுத்துதான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் வரக்கூடிய 10ஆம் பாவத்தை நம்ம எடுத்து சொல்ல போறோம். அப்போ இதுல என்ன அப்படின்னா, கடுமையான பலன்களை மட்டுமே செய்பவரா சனி அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமானவர். நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கு தகுந்த நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல வரக்கூடிய சனி அப்படின்றது வந்து அவர் கொடுக்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம், வீடு, வண்டி, நிலபுலம், இதையெல்லாம் அவருடைய தசையில், அவருடைய தசை காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு 19 வருஷம் இருக்கு. அந்த 19 வருஷத்துல வந்து கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய ஆயுசுக்கு மதப்படுது. அவருடைய சனி தசையிலேயோ அல்லது வேற தசையினுடைய சனி புத்தியிலேயோ அல்லது 7.5 சனியிலேயே, சிலருக்கு வந்து முத சுத்து 7.5 சனி வந்து கொஞ்சம் கடுமையா இருக்கு. அந்த கடுமையான 7.5 சுத்து அப்படின்ற அந்த 7.5 வருஷம் முத சுத்த முடிச்சிட்டாங்க அப்படின்னா 2வது சுத்துல அந்த 2வது 30வது வருஷத்துல வந்து நல்ல படிப்பு, கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம், வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த ஒரு வாழ்க்கையே சிரமத்திலையும் ரொம்ப கஷ்டத்திலையும் இடிபாடான ஒரு சிக்கலான சூழ்நிலையிலையும் ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதும் 2வது சுத்து சனி வரும் பொழுது அழகா அவரை வந்து அப்படியே அழகாக அப்படியே மேல தூக்கி விட்டுருவார். அப்ப இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு தடவை அவரை பாதிச்சிட்டாலும் இன்னொரு தடவை கொடுக்கும் பொழுது அப்படிங்கிறது வந்து அனைத்தும் அப்படியே வந்து அவருக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதில் தவறுவதில்லை. அப்ப அந்த ராஜ சன்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியத இது கூட வந்து 10ஆம் பாவத்துல ஒரே ஒரு கிரகம் இருந்தால் மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த சிறப்பான விஷயம் அப்படின்றது வந்து பொதுவா 10 அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கேந்திரத்தில் கெடுகிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பொதுவா வந்து சனியே இருந்தால் மிக கடுமையான தோஷத்தை கொடுப்பார். எந்த ஒரு ஜாதகத்துக்குமே ஒரு ஜாதகத்துல வந்து 10ஆம் பாவத்துல வந்து சனி இருக்கும் பொழுது அந்த கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரக கிரகம் 10ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது மிக கடுமையான பலன்களையே செய்வார் அப்படின்றது. ஏன்னா கெடுகிரகம் இருக்கலாம்னு ஜோதிட விதி சொல்லுது. ஆனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த பாவகத்தினுடைய காரகம் அப்படின்றதுனால அந்த காரக கிரகமே அந்த இடத்துல இருக்கும் பொழுது மிக கடுமையான கஷ்டங்களை ஒரு ஜாதகருக்கு தருவது அவர் தவறுவது இல்லை. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து 3 கிரகங்களுக்கு மேல அல்லது 4 கிரகங்கள் 2 கிரகங்கள் அப்படின்றது இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கு. பொதுவாக வந்து 10ல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே அவருக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். அந்த அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவான முறையில 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு, ஒரு ராகு இருக்குன்னு வச்சுக்கோமே, அல்லது கேது இருக்கு, அல்லது சூரியன்றது வந்து அவர் ஸ்தான பலம், அந்த இடத்துல செவ்வாயும் ஸ்தான பலம், இப்படி ஒரு கிரகம் மட்டும் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லலாம். அதாவது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடிச்சே சொல்லலாம்னு சொல்லலாம். 10ல ஒரு கிரகம் இருக்கு, அவர் சந்திரனா இருக்கார், அல்லது வந்து சனியை தவிர மேக்சிமம் குருவை தவிரவும், சனி குருவை தவிர 2 பேர்த்த தவிர வேற எந்த கிரகம் இருந்தாலும் அவருக்கு ஒரு அரசாங்க வேலை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் அரசாங்க வெகுமதி அப்படின்ற ஒரு காரகமும் அந்த 10ஆம் பாவத்துல வரும். அதே மாதிரி வந்து இந்த 10ஆம் பாவத்துல ஒரு கிரகத்துக்கு மேல 2 கிரகம் 3 கிரகம் அப்படின்ற கிரக கூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்டா இருக்கக்கூடிய கிரக பொதிவுகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கடுமையை செய்யக்கூடிய ஒரு
யோகமாக அது சொல்லலாம். குறிப்பா வந்து ஒரு சுபகிரகங்களோடு ஒரு 2 கிரகங்களோ அல்லது 3 கிரகங்களோ சேர்ந்து அப்படின்னா கொஞ்சம் கடுமையை தரும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லலாம். இது என்ன கடுமையை தரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பாதிக்கும். நம்ம எங்க பார்த்துட்டு இருப்போம், அவர் ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நீட்டுவார். நம்ம 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம், 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம். இவருக்கு எப்படி இருக்கும் சுக்கிரனை பார்த்துட்டு இருப்போம், அல்லது பொண்ணா இருந்ததுன்னா செவ்வாயை பார்த்துட்டு இருப்போம். இவர் கெட்டிருக்காரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்துல நம்ம அலசிட்டு போகும் பொழுது, இங்க 10ஆம் பாவத்துல ஒரு 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் குழுமி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு திருமணத்தில் தடையையும் தாமதத்தையும் கொண்டு வரும். அப்போ இந்த சனியினுடைய பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்துல வந்து ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அவருக்கு அரசாங்க உத்தியோகம், அரசு சன்மானம் எல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய சனி ஒரு கிரகத்துக்கு மேற்பட்டு 2-3 கிரகங்கள் இருக்கும் பொழுது அதே அந்த திருமண வாழ்க்கையில் தடைகளும் தாமதங்களும், அதே மாதிரி ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து அவரை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொண்டு போயிடுவார். அப்போ ஒரு சமுதாய சேவகனாக மட்டுமே மாறக்கூடிய அமைப்பு. ஒண்ணு பெரிய முதலீடுகளை வந்து உள்ளடக்கிய ஒரு தொழில் நிறுவனங்களை உருவாக்கி மற்றவங்களுக்கு வந்து அதன் மூலமாக சேவை செய்யக்கூடிய அமைப்பு. இந்த சேவையும் இந்த 10ஆம் பாவத்துல வரும். அப்போ இந்த பொருளாதார ரீதியாக நம்ம டாட்டாவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்ப நமக்கு வந்த கொரோனா பீரியட்ல வந்து ஒரு 1500 கோடி ரூபாய் இந்தியாவுக்கெல்லாம் நன்கொடையை கொடுத்தாரு. அதாவது வந்து கொரோனாவுடைய மீட்பு நிதியாக கொடுத்தவர். அப்ப இது மாதிரி வந்து வாழ்க்கையில திருமணம் அப்படின்ற பந்தத்தை ஏற்படுத்திக்காம மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாக உருவாக்கக்கூடிய அமைப்பையும் சனிதான். இது வந்து சனி நம்ம வந்து மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பரோபகாரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரோபகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியாகப்பட்டவன் அடுத்தவங்களுக்கு இறங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவன். பொதுவாக சனியினுடைய அமைப்பு எப்படி பார்ப்போம், அழுக்கு தலை, சீவாத ஒரு மண்டை, ஒரு ஒரு பரட்டையா இருக்கிற மாதிரி தலையெல்லாம் வந்து முடியெல்லாம் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு முடி, அதே மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆடை ஒரு ஆடை நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரெகுலரா வந்து இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ராகு தசையில வந்து இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய குரு தசையில வந்து ஓரளவுக்கு ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தவர் வந்து இந்த சனி தசையோ அல்லது 7.5 சனியோ அல்லது அஷ்டம சனியோ வரும்போது சனி அவரை பாதிக்கக்கூடிய காலகட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா நல்ல அதாவது ஒயிட் அண்ட் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது ரெகுலரா வந்து தனது துணிமணிகளை மாத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கூடமே வந்து ஒரு நாள் போட்ட சட்டை அடுத்த நாள் போடக்கூடிய ஒரு நிர்பந்தம். அதே மாதிரி சின்ன கிழிசல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சனியினுடைய தசையில் இவங்களுக்கு அந்த சனி பாதகாதிபதியாகவோ அல்லது அவயோகியாகவோ வந்து அந்த 19 வருஷம் சனி தசை நடத்தினார்னா கண்டிப்பாக அந்த ஆடை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு கிழிசல், ஏதோ ஒரு மூளையில வந்து அந்த லேசா கிழிஞ்சு போறது, கடைசிக்கு வந்து அந்த பாக்கெட்ல கூட வந்து அந்த தையல் விட்டு போறது, அதே மாதிரி இந்த பட்டன் இந்த பொத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இல்லாம சில நேரங்களில் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் சனியினுடைய முழுமையான அமைப்பா இருக்கும். அதான் ஒருத்தர சனி வந்து கொஞ்சம் தொட வருது அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயத்தையும் அவர் செய்யறதுக்கு தவறுவது இல்லை. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பிலையும் அவர் இந்த ஜாதகரை நடத்துவதில் அது தவறுவது கிடையாது. அதே மாதிரி இந்த தொழில் ரீதியாக அடைந்த பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த சனி வந்து வெகுமானத்தை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கு. சரி, இப்ப 10ஆம் பாவத்துல வந்து 2 கிரகம் இருந்தது, 3 கிரகம் இருந்தது சார், இவருக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணமே ஏன் ஆகலைன்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவா பார்த்து இந்த 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்தே சொல்லிடலாம். இதுக்கு ஒரு பாடல் கூட சொல்லும், கிழப்பா இறைந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு சொல்லும். 10ல வந்து ஒரு 3 கிரகம் இருந்ததுன்னா கெதியுள்ள சன்னியாசி, ரொம்ப கெட்டியான சன்னியாசி யோகம் யோகம் அப்படி ஒரு தடவை யோகத்துல சொல்ல மாட்டாரு, 2 தடவை யோகம் சொல்லுவார். கேடப்ப இறைந்து முக்கோள் நிற்க கெதியுள்ள சன்னியாசி யோகம் யோகம் அப்படின்னு வந்து 3 கோள்கள் இருந்தால் 10ஆம் பாவத்துல அந்த
கெதி, அதாவது ரொம்ப கெட்டியான சன்னியாசி யோகம்ப்பா உனக்கு, கல்யாண யோகம் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆம் இடத்துல சனியும் கேதும் சேர்ந்திருந்தா தான் திருமணத்துல வந்து ஆசை இருக்காது, அல்லது அவருக்கு வந்து ஒரு சன்னியாசி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 10ஆம் பாவத்துல கர்மகாரகனுடைய பாவகத்தில் 3 கிரகங்கள் இருந்தாலும் அது பெரியுள்ள சன்னியாசி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். சரி சார், ஒரு 2 கிரகம் இருக்கு. ஆளப்பா அத்தளத்தில் இருப்பவர்களுக்க அப்பனே தபசியடா யோகி. அவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையிலும் சேராமல், அதே மாதிரி வந்து சந்நியாச வாழ்க்கைக்கும் போகாம ஒரு தபஸ் வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிறது வந்து அது சொல்லுது. அப்பனே தபசியடா யோகி குழப்பா ஒருபோலும் குணமாக நிற்கில் கோலயத்தில் புனிதனாகி ஞானியாகி வீணப்பா விண்ணுலக தேவரோடு மிதமாக வீட்டிருப்பான் என்றவாறு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு முடியும். அப்ப ஒரு கிரகம் இருந்தால் அரசருடைய சன்மானமும் அரசு வேலையும் உண்டு. கூழப்பா அதாவது வந்து மிதமாக வீட்டிருப்பான் ரிஷிகளோட அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு நல்ல அரசாங்க வேலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி கொடுக்கணும் அப்படின்னா 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தால் அவருக்கு அந்த சனியினுடைய அமைப்பில் நல்ல அந்தஸ்தான ஒரு வேலையை கொடுப்பதில் அவன் தவறுவதில்லை. இன்னொரு விஷயம், லக்னம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இது எல்லாமே ஒரு ஜாதகரை குறிக்கக்கூடிய குறியீடுகள். லக்னம் ஜாதகரை குறிப்பது, 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இவருடைய பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அது அப்படி இல்லை. இவருடைய முக்கர்மாக்களை சொல்லக்கூடிய இடம் தான் அந்த லக்னம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னம் அப்படின்றது வந்து இவர் இப்போ இந்த பிறவியில் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யக்கூடிய அந்த கர்மாவை சொல்லக்கூடிய இடம் லக்னம். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சஞ்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சஞ்சிதத்தை சொல்லக்கூடியது 5ஆம் இடமும், லக்னம் அப்படின்றது வந்து பிராரப்தம் அப்படின்றது நீங்க என்ன செய்ய வந்திருக்க, ஏது செய்ய வந்திருக்க, என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத சொல்லக்கூடிய இடமும் அது. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆகாமியம். இனிமேல் உன்னுடைய பிற்காலத்திற்கு நீ சேர்த்து வைக்கக்கூடிய அந்த புண்ணியங்களை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். அப்ப இந்த 3 கர்மாக்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த 1, 5, 9 நம்ம எடுத்துட்டோம்னா 5ஆம் பாவத்தை எடுத்துட்டோம்னா நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த 5ஆம் பாவத்தை பார்த்து 5ஆம் பாவத்துலதான் எப்படி குழந்தை பிறக்கிறது, எத்தனை குழந்தை பிறக்கும், இவருக்கு வந்து பூர்வீகம் நல்லா இருந்ததா, அந்த 5ஆம் பாவத்தை வச்சு இவருடைய பூர்வீகத்தினுடைய வீடு நல்லா இருக்கா, இவங்க அப்பா எப்படி வாழ்ந்தார், இவருக்கு இனிமேல் குழந்தைகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து அந்த 5ஆம் பாவத்தை வச்சு எடுப்பாங்க. முக்கியமாக 5ஆம் பாவத்தில் எடுக்கிறது அப்படின்றது வந்து குழந்தைகள் அப்படின்றத நம்ம வச்சிருக்கோம். சரி, 5ஆம் பாவத்தை வச்சு குழந்தைகளை நம்ம எடுத்துறோம். அது ஆண் பெண் அப்படிங்கிறது அது 2வது விஷயம். ஆனால் 10ஆம் பாவத்துல வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்குமே அந்த 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கிறத காட்டும் சுப கிரக பார்வைகளில் அந்த 10ஆம் பாவம் அமைய பெருமையானால் அவர்களுக்கு கண்டிப்பாக வம்சாவழி அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சம் தழைக்கக்கூடிய குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு காரகம், ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் பாவம். அதற்கும் இந்த சனியினுடைய பாவகமே, அதாவது 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தினுடைய அமைப்பில் வரக்கூடிய அந்த சனிதான் அவங்களுக்கு தரக்கூடிய அந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் வாரிசுகளை தரக்கூடியவன் அந்த சனிதான். அப்ப இந்த பாரம்பரியத்தோடு ஒத்து வரக்கூடிய இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு ஒரு தசை நடத்த வரலான்னு வச்சுக்கோமே. அந்த தசை நடத்த வரக்கூடியவன் 19 வருஷத்துல இவங்களை எப்படி வச்சிருக்கான் அப்படின்றத பார்த்துதான் அவங்களுடைய பாரம்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெளிவா சொல்லலாம். பொதுவா வந்து ஒரு சனிதசை சனி புத்தி முதல்ல ஆரம்பிக்கும் போது தன் தசையில் தன் புத்தி, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு புதன் புத்தி வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து அந்த இடையில வரக்கூடிய இடைப்பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இந்த புத்திகள் எல்லாம் வந்து அந்த சனி தசையில வந்து மிகப்பெரிய போட்டிகளையும் நல்ல குடும்பத்தையும் நல்ல மக்கட்களையும் நல்ல மக்கட்பேருடைய தெளிவான குடும்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த சனி வந்து தன்னிலை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சனி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சார். வேற யாருக்குமே வந்து இந்த சுய ஒழுக்கம் அப்படின்றது வராது, சனிக்கு மட்டும்தான் வரும். தன்னைத்தானே சுயமாக சுயம் செய்து கொள்ளக்கூடியவன், தன்னைத்தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கிரகம் வந்து சனி பகவான்.
அப்போ தன்னிலை ஒழுக்கம், சுயநிலை ஒழுக்கம் அப்படின்றது வந்து ஒரு மனிதன்கிட்ட வந்தது அப்படின்னா பாரம்பரியம் அப்படின்றது வந்து தெளிவா இருக்கு, கெட்டித்தன்மையாக இருக்கு. அப்போ ஒரு 30 வருஷத்துக்கு இவன், அதாவது 30 வருஷத்துக்கு பொழைச்சவங்க கிடையாது, 30 வருஷத்துக்கு வந்து கெட்டவங்களும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த 30 அப்படின்னு சொல்லி 120 விம்சோத்ரி தசா அப்படின்னு சொல்லக்கூடிய 120 வருடங்களை சனியினுடைய அமைப்பை வச்சுதான் நம்ம இந்த விம்சோத்ரி தசைகளே வந்து நம்ம ஜோதிடத்துல வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்ப இந்த வம்சாவளியை இவன் ஒவ்வொரு முறையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த முதல் 30 வருஷம் வந்து ஒருத்தருக்கு கொஞ்சம் சிரமங்களை தந்துட்டாலும் அடுத்த 30 வருஷம் அப்படின்றது வந்து மிக திறமையான நேர்த்தியான பலன்களை கொடுப்பது சனி தவறுவதில்லை. அப்ப 3ஆம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 60 வருஷத்துக்கோ அல்லது 50 வயசுக்கு மேலேயே வரக்கூடிய இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அவருக்கு மிக தெளிவான ஒரு பக்குவத்தை கொடுக்கிறார். நம்ம பேசிட்டு இருக்கிறதே வந்து ஆன்மீக கூட்டமைப்பு தான். அப்ப அந்த பக்குவத்தை தரக்கூடிய அமைப்புல வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் ஆன்மீகவாதியாக மாறக்கூடியவன். அப்ப ஆன்மீகத்தை முழுமையாக ஒருத்தன் எடுத்துக்கிறான் அப்படின்னா அவருக்கு சனியினுடைய சுபத்தன்மை மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல வந்து அப்படியே மெதுவா ஆன்மீகத்தை டச் பண்ணி போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சனியினுடைய பாதிப்பு அவருக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதாவது சனி வந்து அவரை நெருங்கி வர்றாருன்னு அர்த்தம். அப்படியே தன்னிலை மறந்தவராக, மெய்ஞானத்துக்கு உள்ள போகக்கூடியவராக, அப்படியே அந்த மெதுவா அவருடைய வாழ்க்கையை வந்து இறையோடு அஸ்தமிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியத வந்து சனி பகவான் வந்து அந்த ஜாதகரை நல்வழிப்படுத்தி கடைசியா வந்து அந்த மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய அமைப்புல வந்து இந்த சனி பகவான் தான் உதவி பண்ணிட்டு இருக்காரு. மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் கேது. அந்த கேதுனுடைய அமைப்புல வந்து இவர் மோட்சம் அடைகிறார் ஒரு ஜாதகர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மோட்சத்துக்கு வழிகாட்டுபவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து சனிதான். அப்போ இந்த அமைப்புல வந்து நிறைய வந்து இந்த 10ஆம் பாவத்துக்கே உரிய அந்த பாவக செயல்களை எடுத்து செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் இந்த சனியினுடைய அமைப்பு. அப்ப இந்த 10ஆம் பாவத்துல மீண்டும் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலதான் நல்ல கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் 5ஆம் பாவத்துக்கும் சொல்லுவோம். ஆனா இந்த 10ஆம் பாவத்துலதான் உத்தியோகம், புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒருத்தன் அடையாளப்படுத்தணும் அப்படின்னா அந்த 10ஆம் பாவத்தை வச்சுதான் அடையாளப்படுத்த முடியும். இப்ப நானே இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை ஒரு ஜோதிடர் என்று அடையாளப்படுத்தியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவத்துக்கு மூல காரிய தரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப இந்த 10ஆம் பாவத்துல வந்து நான் ஜோதிடர் அவங்க முன்னால இருக்கிறதுக்கு காரணமே அவன். அப்ப இந்த மாதிரியான புகழை கொடுப்பவனும் சனி, அதே மாதிரி உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பவனும் சனி, அதே மாதிரி நல்ல குருமார்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்குவவன் சனி. நம்ம வந்து 10ஆம் பாவத்துல ஒரு குரு இருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஆசிரியர் பணிக்கு போவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அல்லது 10ஆம் பாவத்தை வந்து குரு பார்க்கிறார் அப்படின்னா நம்ம ஆசிரியரா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சனியினுடைய அமைப்பு உங்களுக்கு தெளிவா இருந்தது அப்படின்னா 10ஆம் பாவத்தை வந்து இந்த சனியினுடைய ஆளுமையில ஒருவேளை சுபகிரக பார்வையோடு சனியினுடைய பார்வை விழுகுது அப்படின்னா அவருக்கு வந்து ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து வந்துடும். ஏன்னா அனுபவம் ஜாஸ்தி ஆகும். சனி அப்படின்ற வந்து அனுபவத்தை நிறைய கொடுப்பான். அந்த அனுபவத்தை அவங்களுக்கு அனுபவிச்சது போக மீறி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தானாலே ஆசான்தார். என்னுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தாலே நான் ஒரு ஆசிரியர் தான். அப்ப இந்த மாதிரியான பணியை செய்யக்கூடியவன் சனி. தெளிவான முறையில மற்றவங்களுக்கு அந்த அவருடைய அனுபவத்தை வந்து தெளிவா மற்றவங்களுக்கு எந்த விதமான குறையும் இன்றி நான் கொஞ்சம் கூட ஒழிச்சுட்டு நான் கொடுக்க கூடாது. அப்ப அது வந்து ஆசிரியர் இருக்க கூடாது, இருக்க முடியாது. நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னுடைய அறிவு சிந்தனை அத்தனையும் வந்து எனது மாணாக்கர்களுக்கு போய் சேருது அப்படின்னா அது சனியினுடைய முழுமையான காரணம். இதுதான் சனியினுடைய தாற்பயம். அதுல என்ன பண்ற அப்படின்னா சர்வீஸும் தியாக மனப்பான்மையும் உண்டு. பொதுவா வந்து எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரகசியத்தை வந்து மத்தவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு ரகசியத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து சனியினுடைய முழு ஆதிபத்தியத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அவருக்கு சனி சுபபலம் எப்படி இருக்கார் அப்படின்னு அர்த்தம். நுணுக்கமான, நுண்ணியமான, தெளிவான அறிவை கொண்டவன். ஏன்னா பிடிவாதக்காரர். இவருக்கு வந்து 3, 7, 10 பார்வைகள் இருக்கு இல்லையா? பொதுவான பார்வை 7, சிறப்பு பார்வை 3, 10. அப்ப இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விடாமுயற்சி.
தைரியம். அப்ப இந்த விடாமுயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் செயல்படும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த 11ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டய படிப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 11ஆம் பாவத்துல வந்து பட்டய படிப்பு தான் நான் எடுப்பேன். அப்ப இந்த விடாமுயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது திமுகனே செய்வாங்க. ஒரு பாடத்திலேயோ அல்லது ஒரு துறையிலேயோ நான் ஒரு உயர் பட்டய கல்வி நான் வாங்கணும் அப்படின்னா, இந்த சனியினுடைய தாற்பயம் ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க சாதிக்காமல் நிற்க மாட்டாங்க. அந்த சாதிச்சுட்டு தான் அந்த எல்லையை தொட்டு நிற்கக்கூடியவன் தான் சனி. அப்ப இந்த அளவுக்கு வந்து மிக கடுமையாக உழைக்கக்கூடியவன். பொதுவாகவே சனி அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவன். வேர்வை வர 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 உழைச்சுட்டான். அதாவது வந்து கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற ஒரே தாரக மந்திரத்தை கொண்டவன் சனி. அப்ப அந்த தாரக மந்திரத்தோடு அந்த உழைப்பை அவன் கொடுக்கும் பொழுது எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பாத்துக்க மாட்டாங்க. நான் செஞ்ச வேலை அது சரியா இருக்காங்க, உங்களுக்கு திருப்தியா நான் வேலை செஞ்சிருக்கேன். அப்ப அந்த திருப்தியான வேலை மூலமாக நான் திருப்தி அடையக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தியாக மனப்பான்மையோடு முழு ஈடுபாட்டோடு செயல்படக்கூடியவன் சனி. அதனாலதான் வந்து முட்டாளுக்கு, அதாவது வேலைக்காரனுக்கு 10 ரூபா, கோளாறுக்காரனுக்கு 20 ரூபா அப்படிம்பாங்க. அப்போ அந்த முழுமையா வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது சனிகிட்ட மட்டும்தான். அதனாலதான் அவனுக்கு வந்து கர்மா அப்படின்னு சொல்லி, கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வந்து அவனை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவனை கண்டாலே பயந்துக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையெல்லாம் நம்ம நிறைய விரைவிச்சு வச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு உயர்தன்மையை கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா அப்படின்னா அவரை மாதிரி ஒரு வள்ளல், ஒரு நேசிப்பு தன்மையுடையவர், பிற உயிர்களில் இருக்கக்கூடிய அந்த உயிர் தன்மையை அறியக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சனியில தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த சனி அப்படின்றத வந்து ஆன்மீக கிரகம் அப்படின்றதுனால தெய்வ காரியங்களை நிறைய ஈடுபடுவாங்க. தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து மிக கடுமையா, அதாவது வந்து தெய்வ காரியங்கள் வழிபாட்டுல ஈடுபடக்கூடிய ஒரு கேட்டகரிங்கிறது வேற. அந்த வழிபாட்டுக்கு வரக்கூடிய ஸ்தலங்களை உருவாக்குவதும் சனி. இந்த சனியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தெய்வீக அமைப்புகள் இருக்கக்கூடிய கோவில்கள் கட்டுமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவாகவே சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து கட்டுமானம் உள்ள அந்த நகர்பகுதி, அந்த நகர்பகுதி அப்படின்றது வந்து மிக பழமையான, எப்பவுமே புராதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைத்தும் சனிக்கான காரகத்துவங்களாகவே வந்து சேரும். என்ன காரணத்துக்காக வந்து நம்ம ஒரு இங்க கோவில்களுக்கு வந்து ஒரு 2000 வருஷம் பழமையான கோயில், ஒரு 1000 வருஷம் பழமையான கோயிலுக்கு தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போறோம், இங்க காளகஸ்தி போறோம், இங்க தஞ்சை பெரிய கோயில் போறோம். இதெல்லாம் ஒரு 1000 வருஷங்களுக்கு முந்தைய கோயில்களா இருக்கு. இது வந்து பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை உருவாக்கக்கூடியது கோவில்களா இருக்கு. அப்ப இந்த கோவில்களுக்கு நாம ஏன் போக சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, பழமை ஆக 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 அதனுடைய தாற்பயம் அதிகமாகும். அதனுடைய அந்த எதுக்காக அந்த மூலத்தன்மையை வச்சோமோ அந்த மூலத்தன்மை அப்படியே உருப்பெற்று அவங்க என்ன காரணத்துக்காக அந்த கோயிலை வந்து ஒரு வடிவமைச்சு வச்சாங்களோ அந்த கோவிலுடைய முழுத்தன்மை அங்க இருக்கு. அப்போ வயசாகும் பொழுது நேர்த்தியாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது சனி எடுத்தாரு. அப்ப இந்த ஒரு 2000 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப எல்லாம் காளகஸ்தி வந்து ஒரு 1500 வருஷம் இருக்கு. அதே மாதிரி வந்து திருவண்ணாமலை அப்படின்றது வந்து 1800 வருஷத்துக்கு பக்கமா ஆகுது. தஞ்சை பெரிய கோயில் வந்து ஒரு 1010 வருஷம் ஆகுது. இங்க நமக்கு இருக்கக்கூடிய முருகன் போகரார் வந்து செஞ்சு வச்சது வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுக்கெல்லாமே வந்து அந்த பாரம்பரியமா வந்து நம்ம போய் அந்த கோயிலுடைய ஆலய வழிபாடு செய்ய 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 அதனுடைய தன்மை அப்படின்றது வந்து எதற்காக அந்த கோவில்கள் உருவாக்கப்பட்டதோ அந்த கோவில்களின் முழு வீரியத்தன்மை அங்க இருக்கு. அப்ப இந்த வீரியத்தன்மையை பழுதுபடாமல் பார்த்துக் கொள்வோம் சனி. எப்பவுமே தொன்மை அப்படின்றது சனிதானே, பழமை அப்படின்றது சனிதானே, முதுமை அப்படின்றது சனிதானே. அப்ப அந்த முதுமையான கட்டமைப்பு, தொன்மையான கட்டமைப்பு, இது மாதிரியான இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளிலும் சனி முதலானவனாகவே இருப்பான்.
நாம போற முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு கும்பிட போறோம்ட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய கர்மாவை கழிக்கக்கூடியவன் அங்க இருக்கான். அதாவது முருகன் வந்து நமக்கு அவனுடைய அவதாரமா நமக்கு காட்சி கொடுத்து நமக்கு வந்து அருளை கொடுக்குறான். ஆனா இங்க மறைமுகமாக உங்களுடைய கர்மாக்களை போக்கக்கூடிய சனி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். நீங்க எந்த அளவுக்கு வந்து பழைய கோயில்களுக்கு, புராதன கோயில்களுக்கு, சும்மா சார் சின்ன கோயிலா இருக்கும், ஒரு 10க்கு 10 ஒரு கர்ப்பகிரகம், ஒரு 10க்கு 5 ஒரு அர்த்த மண்டபத்தோட ஒரு சின்ன பாழடைந்த கோயிலா இருக்கு. யார் புனரமைப்பு பண்றான்னு பார்த்தோம் அப்படின்னா சனியினுடைய ஆதிபத்தியம் அதிகமா இருக்கிறவங்க அந்த கோயிலை வந்து புனரமைப்பு. இங்க வந்து ஆன்மீக கிரகம் அப்படின்றதால, ஆன்மீகத்தை நாடி செல்லக்கூடியவன் அப்படின்றதால இந்த கோவிலுடைய கட்டமைப்பிலும் அந்த சனியினுடைய அமைப்பு இருக்கும். அந்த கோவில்களை புனரமைப்பவனும் அந்த சனியினுடைய ஆதிபத்தியம் கொண்ட, மிகுந்த ஆதிபத்தியம் கொண்ட மனிதனாகத்தான் இருக்கும். அவனுக்கு தான் அந்த பக்தியோடு செஞ்சு அந்த கோவிலை வந்து புனரமைக்கணும்னு ஒரு எண்ணம் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சனியினுடைய முழு காரணம். அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தன்னால் இயன்ற உதவி, தன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நல்ல நிறைவாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்றது வந்து சனி ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அவன் தான் பரோபகாரி. அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு இணங்கி நடந்து போகக்கூடியவன். அதே மாதிரி வந்து தியாக மனப்பான்மை உடையவன், விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனியில்தான் நிறைய இருக்கு. அதனாலதான் வந்து அந்த 10ஆம் பாவத்தை அவனுக்கு கர்மஸ்தானம்னு சொல்லி கர்மக்காரகன் அவனுக்கு பேர் வச்சு அந்த 10ஆம் பாவத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அப்ப இதுல வந்து நமக்கு புண்ணியத்தினுடைய அளவு எவ்வளவு அப்படின்றது வந்து நீ செஞ்சது அப்படின்றது. ஏன்னா 9ஆம் பாவம்ன்றது வந்து புண்ணியம் செய்யக்கூடிய இடம். அதுக்கு அடுத்தது வந்து 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புண்ணியத்தின் அளவு என்ன அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நமக்கு தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதே மாதிரி வந்து நமக்கு இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனினால பொதுவா வந்து பாதத்துக்கு சொல்லுவோம். ஆனா எப்பவுமே 7.5 அல்லது அஷ்டம சனி வரும் பொழுது தொடைகளில் அவங்களுக்கு வந்து சிரமங்களை கொடுப்பார். முட்டிங்கால வந்து வலி வரும். ஒரு வகையில வந்து ஒரு 8ஆம் பாவத்துல அது 9ஆம் பாவத்துல சனி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அஷ்டம சனி நடக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்ப அவர் வந்து நம்ம அவர் ஜாதகத்தை வந்து நம்ம என்ன கொண்டு வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து இப்போ லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு இந்த பக்கமா இருக்கு அப்படின்னா வலது தொடையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா அப்படின்னு. லக்கணத்துல இருந்து 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துல இருந்து இந்த பக்கமா வந்து 12ஆம் பாவத்துக்குள்ள சனி இருந்து அவர் கஷ்டம சனியோ 7 சனியோ வருது அப்படின்னா உங்களுக்கு இடது காரணம் தொடையில ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல ஆபரேஷன் பண்ணீங்களான்னு கேட்டா ஆமா அப்படின்னு. இதெல்லாம் சனியினுடைய முழு தாற்பயம். இடதுலையும் செய்யக்கூடியவன், அதே மாதிரி உயர்ந்த நன்மைகளையும் செய்யக்கூடியவன், உயர்ந்த தியாகமும் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய அமைப்பு சனிக்கு உண்டு. தியாகம் செஞ்சாலே அது வந்து பாரம்பரியம் தானே. நல்லது செஞ்சாலே அவனுடைய அதாவது வந்து வாழையடி வாழைய நல்லது செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து அந்த குடும்பத்தை எல்லாருமே வாழ்த்திட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல வரக்கூடிய அமைப்பு தான் இந்த சனியினுடைய முழு அமைப்பு. அதே மாதிரி வந்து இந்த சனி அப்படின்னு சொல்லி எடுத்தாலே மந்திர சித்தி நல்லா நிறைய சனியினுடைய பொதுவாக வக்ர சனி இருக்கிறவங்க மந்திர சித்தி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய மந்திர சித்தியா நிறைய படிப்பை நிறைய கொடுப்பான், ஆழ்ந்த அறிவை கொடுப்பான். நிறைய அறிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சனிகிட்ட மட்டும்தான். இப்ப இந்த சனி குருவோடு சேரும் பொழுது படிப்புல வந்து ஒரு இலக்கை தொடணும் அப்படின்னா அந்த இலக்கு தொடாம விடவே மாட்டேன். அப்ப அந்த இலக்கை தொடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சனியிடம் மட்டுமே உண்டு. ஏன்னா வீம்பு விடாப்பிடியான ஒரு அந்த குணத்தை கொண்டவன் சனி. அதனால வந்து அந்த இலக்கை அடையும் வரை அவருடைய எண்ணத்திலும் செயல்பாட்டிலும் தளர்வடையாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சனி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய செய்வார். அதே மாதிரி வந்து இந்த அனுபவத்தை போதனையா கொடுக்கக்கூடியவன். எல்லாத்துக்குமே வந்து இதை செய்யாத அதை செய்யாத இப்படி இருக்காத அப்படி இருக்காத அப்படின்ற இந்த அனுபவ போதனையை கொடுக்கக்கூடியவர்கள் சனி. சனியினுடைய காரகத்துவம் இது எங்க இருப்பாங்க? நம்ம வீட்டுல வந்து தாத்தா பாட்டி, அம்மாவோட அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அம்மா, இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவோம், நம்ம வந்து அப்பாவோட அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ராகுனுடைய தாற்பயம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவுடைய அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கேதுனுடைய தாற்பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உறவுகள்ல வரக்கூடிய அந்த கிரக காரகத்துவம். ஆனால்
அந்த வயதானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டிங்ல இருக்கிறவங்க பூராமே அந்த தொன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூத்தோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க. அப்ப அவங்களுடைய அறிவுரை அப்படின்றது அவங்களுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த இளைய மக்களுக்கும் தனது மக்களுக்கும் அதே மாதிரி ஊருக்குள்ளே 2 பேருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த சனியினுடைய முழு தாற்பயமே வந்து அவங்க வந்து தெளிவாக காணப்படக்கூடிய ஒரு அமைப்பும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் ஸ்தான பலம் அடையும். ஆனா இது வந்து சனிக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்றது கர்மஸ்தானம் அப்படின்றதுனால சனிக்கு சொந்த வீடுன்னு சொல்லலாம். அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்திலையும் சொல்லலாம், அல்லது அந்த பிறந்த ஜாதகத்திலேயே அவங்களுடைய ஜாதகத்திலேயே 10ஆம் பாவம் அப்படின்றத வந்து கர்மஸ்தானம் தான் சொல்றோம். அப்ப இந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஸ்தான பலம் அடையக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது செவ்வாயும் சூரியன் ரெண்டுமே வந்து சனிக்கு ஒருத்தன் பகை, இன்னொருத்தருக்கு மிக கடுமையான பகையாளி அப்படின்னு சொல்லக்கூடியவன் செவ்வாய். அதாவது பாதகாதிபதியாக வருவார். அவருடைய போஸ்டிங்கே வந்து சனிக்கு அவர் பாதகாதிபதியாக வருவார். சூரியன் வந்து நேர் 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து கடுமையான பகையாளியா வருவார். ஆனா இவங்க 2 பேரும் போயிட்டா இவருடைய வீட்டுல தான் வந்து ஸ்தான பலம் அடைவார். அப்போ இந்த 10ஆம் பாவத்தில் ஸ்தான பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனாலேயே என்னவோ இவங்களுக்கு இந்த சனியினுடைய ஆதிபத்தியம், சனியினுடைய பலம் நிறைந்தவர்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவிகளில், அதாவது வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப வந்து இது அவங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து, இந்த 10ஆம் பாவத்தினுடைய அமைப்பை பொறுத்தும் சனியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தும் இவங்களுக்கான அரசு பதவிகள், அதுல அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவிகளையும் சனி பகவான் அவங்களுக்கு தருவான். ஒண்ணு இல்லைங்க, இப்ப வந்து 7ஆம் பாவத்திலே வந்து சனி ஒரு ஸ்தான பலம் அடைஞ்சவளா இருக்க ராகுவோடு சேர்ந்து இவங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம் கிடைக்கும். ஏதாவது ரோட்ல வந்து இவங்களுடைய வண்டியில போய் கார்லயோ அல்லது பைக்லயோ போயிட்டு இருப்பாங்க. ஒரு சிஎம் கான்வேவோ அல்லது பிஎம்மோட கான்வேவோ வரும். இதுல வந்து முன்னால வந்து எஸ்கார்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. இவருக்கு வந்து அந்த சனியினுடைய ஆதிபத்தியம் 7ஆம் பாவத்துல வந்து ஸ்தான பலம் அடைந்த சனியுடைய ஜாதகர் வந்து அந்த ரோட்ல போயிட்டு இருப்பார். அவருடைய சொந்த வண்டியில கார்லயே ஏதோ போயிட்டு இருப்பார். டக்குன்னு இந்த கான்வேக்குள்ள அவருடைய வண்டி ஒரு 10 நிமிஷம் உள்ள போக மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுக்கு. அப்போ அந்த சனி தசையோ அல்லது 7ஆம் அதிபதியினுடைய தசையோ நடக்கும் பொழுது இவருக்கான லக்கணமும் 9ஆம் இடமும் சிறப்பாக இருந்து 10ஆம் இடம் செயல்படும் பொழுது அவருக்கு அந்த அரசு பதவிகளில் அரசாங்கத்தில் அதிகாரமிக்க பதவிகளை, ஏன்னா செவ்வாய் வந்து அந்த இடத்துல ஸ்தான பலம் வர்றான், சூரியனும் ஸ்தான பலம் வர்றான். அப்ப செவ்வாய் ஸ்தான பலம் வரும் பொழுது அந்த கட்டமைப்பை கொண்ட அதிகார பதவிகளை வகிக்கக்கூடிய பதவிகளை தருபவன் சனி. ஏன்னா வந்து மக்கள் தொடர்புள்ள கிரகம் அப்படின்றதுனால அந்த அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த சனி பகவான் செயல்படுவார் அப்படின்றத வந்து எந்த விதமான சந்தேகத்தையும் நம்ம சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் இருக்கு. நம்ம சனியை கண்டு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவா வந்து நம்ம பயந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சார் 7 சனி வருது சார், 7 சனியில எனக்கு வந்து மிக கடுமையான ஒரு சிரமங்களை நான் அனுபவிச்சு வந்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மூதாதையர்களுடைய கர்மாக்கள் உங்களுக்கு பாதிக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த மூதாதையருடைய கர்மாக்கள் பாதிக்கும் பொழுது இதற்கான வழிமுறைகள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மிக கடுமையா பாதிச்சுட்டு இருக்கு, எனக்கு வந்து பொருளாதாரத்துல பாதிப்பு, எனக்கு உடல் ரீதியாக பாதிப்பு, தொழில் ரீதியாக பாதிப்பு. அப்ப அந்த உடல் ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு நம்ம தெளிவா செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சின்னதா ஒரு அன்னதானம். பெருசா வந்து நீங்க வந்து 10,000 20,000 செலவு பண்ணியெல்லாம் நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப வந்து ரொம்ப கடுமையான இருக்கு சார், ரொம்ப கடுமை பண்ணுது சார், அஷ்டம சனி கடுமை பண்ணுது சார், அர்த்தாசம சனி கடுமை பண்ணுது சார், கண்டக சனி கடுமை பண்ணுது. மேக்சிமம் கண்டக சனி அர்த்தாசம சனிலாம் பெருசா பாதிக்காது. ஈவன் நமக்கு 7 சனியே கூட வந்து அதிகமா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து தெளிவான முறையில தர்ம நிதியோடு தர்ம ரீதியாக வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பாதிக்காது. ஆனா அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து யாரையாவது ஏமாத்துனதுலோ ஒரு சாபமோ வேற ஏதாவது சாபங்கள் மத்தவங்களுக்கு வந்து ஏமாத்துவதன் மூலமா சாபங்களை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்மாவில் அந்த ஜாதகருக்கு சனி
அவனுடைய கர்ம பலன்களை கொடுக்க வருவான். 19 வருஷம் சனி தசையில கொடுக்க வருவான், நல்லதையும் கொடுக்க வருவான், கெடுதலையும் கொடுக்க வருவான். அதே மாதிரி இந்த 7.5 சனியிலும் நல்லதையும் கொடுக்க வருவான் அல்லது கெட்டதையும் கொடுக்க வருவான். அப்ப அந்த நல்லது கெட்டது வந்து நமது முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை. இதான் இங்க பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப நமக்கு மூத்தவங்க நல்லது செஞ்சிருந்தா இந்த சஞ்சித கர்மாவில இல்ல நம்மளுடைய முற்பிரிவிலே நம்ம நல்லது செஞ்சோம்னா எத்தனையோ பிரிவுகளை வாங்கி வச்சு கொண்டு வரக்கூடிய கர்மா தான் அந்த சஞ்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த கர்மாக்களில் அப்ப இந்த பாரம்பரியத்தை அவன் எடுத்து வர்றதுனாலதான் இந்த சஞ்சித கர்மாவை செஞ்ச புறமே வந்து பிராரப்த கர்மாவில நீ செஞ்சு முடியடா அப்படிங்கிறான். அப்ப அந்த கர்மாக்களை கணக்குகளை போட்டு வந்து கடுமையை செய்யறான் அப்படின்னா இந்த கடுமையான பாதிப்புகளுக்கு நம்ம உடனே எடுத்துக்கக்கூடிய நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது 2 பேருக்கு சாப்பிடுறது. 2 பேர்த்துக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு மனசு தூய்மையோடு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியினுடைய முழு பிரீத்திக்கு நீங்க ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி முடிஞ்ச சனிக்கிழமை யாரோ ஒரு 2 பேர்த்துக்கு நீங்க சாப்பிடுற அளவுக்கு தெளிவான சாப்பாடு நீங்க 2 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆகாமிய கர்மாவில சேவிங்ஸா போய் விழுகும். இது உங்க தலைமுறையில இருக்கக்கூடிய உங்க பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஆகாமிய கர்மா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய பேர பிள்ளைகளுக்கோ அல்லது அவங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய அல்லது உங்களுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த 5ஆம் இடம் பாதிக்காம வரும். அந்த சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பாதிக்காம வரும். அதுல வந்து சுபகிரகங்கள் உட்கார்றது, சுபகிரக பார்வையோடு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தெளிவான முறையில இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவன் கர்மாவை கழித்து உங்களை நல்வழிப்படுத்துவான் அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரியான நிறைய சிரமங்களை அவர் தர்றாரு அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவுறதுலதான் நம்மளுடைய மனசு போகணுமே ஒழிய பெருசா போயிட்டு சாமி கும்பிடுறதுல வந்து நமக்கு வந்து அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கழியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து நான் கடவுளுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவ 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 உதவதான் உங்களுடைய கர்மா வந்து சனியால் கரைக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு 2000 வருஷம் 3000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கேயும் அவன் இருந்துதான் அவங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு கர்மாவை கழிச்சு கொடுக்குறான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம இங்க இருக்கோம். அதனால நீங்க வந்து திருநள்ளாறு போயிட்டு வாங்க, குச்சனூர் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தோழர்கள் வெளிய ஊர்ல வெளிநாடுகள்ல இவங்க இருக்கும்போது நமக்கு வந்து இந்த திருநள்ளாறுலயே நீங்க வந்து சாமி கொடுப்பாங்கன்னு சொன்னா சாத்தியப்படாது. வாழ்வியல் முறையில இதை எப்படி நம்ம ஜெயிச்சுக்கணும், எப்படி நம்ம அந்த கஷ்டத்தை கடுமையை நம்ம குறைச்சுக்கணும். அப்ப அந்த கஷ்டத்தையும் கடுமையும் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சனியினுடைய முழு கட்டுப்பாட்டுல இருந்து அப்படியே மெதுவா விலகி வந்தது. அவன் சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு காரணம் அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு உதவுறது தான். இதுல கடுமையான உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, கடுமையா உழைக்கிறவனுக்கு வரக்கூடியது பசி. முதல் பிணி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு சக்திக்கு மீறிய உழைப்பு அல்லது நெடுநேர உழைப்பு. ரொம்ப நேரமா ஒருத்தர் உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு முதல்ல வரக்கூடியது பசி. அந்த பசியை போக்கக்கூடிய அந்த பிணியை போக்கக்கூடிய ஒருவருக்கு சனியினுடைய முழு பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அனுகூலம் அவருக்கு கிடைக்கும். அப்ப அந்த சனியினுடைய அனுகூலம் கிடைக்க 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 உங்களுக்கு 7ஆம் சனியினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு மிக கடுமையா இருந்தாலுமே அது வந்து அந்த தோஷம் இல்லாம விலகி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல குடை அப்படின்னு சொல்லக்கூடியது சனிக்கு வரக்கூடியது. அப்போ வயசானவங்களுக்கு 4 பேர்த்துக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு குடை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி காலணி அப்படின்னு சொல்லக்கூடியது, காலுக்கு செருப்பு போடுறோம் இல்லையா, முதல்ல எல்லாம் கிடையாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலாம் வந்து செருப்பெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து செருப்பெல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் செருப்பு தான் அதிகமா ப்ராடக்ட் ஆகும். இந்த 8ஆம் நம்பர் செருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சனிக்கு கொடுத்த எண்ணும் வந்து 8. அதிகமாக உற்பத்தியாகக்கூடிய காலணிகளில் அந்த சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது 8.
அப்ப இந்த 8 அப்படின்னு சொல்லக்கூடியது லாஜிக்கா பார்த்தாலும் அதுதான். அதே மாதிரி வந்து வாழ்வியல்ல நம்ம வந்து உதவக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் அதுதான். 2 பேருக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாரினர்ஸ் நிறைய வந்து முதல்ல கொடுக்கக்கூடிய கிஃப்டே ஷூ தான். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வேத ஜோதிடத்தை படிச்சிருக்கோம். நம்ம இந்தியாவில மட்டுமே இந்த ஜோதிடத்தினுடைய பிரபல்யம் நிறைய இருக்கு. ஆனா வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து முதல்ல நட்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அந்த நட்புக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய முதல் பரிசு அப்படின்றது வந்து சூதா வாங்கிட்டாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இதனுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு எப்படி வந்தது, அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதனுடைய சூட்சுமம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கா, அல்லது வந்து யாராவது வந்து நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எப்பவுமே அவங்க கேட்கும் போதே ஒரு போன் பண்ணோம் அல்லது அவங்களோட பேசுறோம் அப்படின்னா, சார் ஷூ சைஸ் என்ன கேட்பாங்க முதல்ல. அப்ப அந்த ஷூ வாங்கி கொடுக்கறதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப வந்து முன்னெச்சரிக்கையா முன்னேற்பாடுவா இருப்பாங்க. ஏன்னா அதை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கான கர்மா வந்து கழியுது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு இயற்கையாகவே. அப்போ இந்த வயதானவர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய செருப்பு, வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, கால் இல்லாம அந்த ஒரு கால் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த கால் செயற்கை கால் வாங்கிக்கூடிய ஒரு உதவி, இதெல்லாம் வந்து அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள். வாழ்வியல்ல மனிதனுக்கு மனிதன், உயிருக்கு உயிரா அந்த உயிர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவியின் மூலமாக கிரகங்கள் நம்மளை அனுகிரகம் செய்கின்றன அப்படிங்கிறதான் நான் வந்து தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி வந்து கோவிலுக்கு போறதுக்கு வந்து நான் எதிரானவன் அல்ல. கண்டிப்பாக இப்போ ஆகம விதிமுறைப்படி இருக்கக்கூடிய கோயில்கள்ல வந்து சனியினுடைய காரகத்துவம் முதன்மையாக இருக்கு. அது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அம்பாள் கோயிலாக இருந்தாலும் சரி, முதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான உண்மையான கோவில்கள்ல வந்து அவங்களுக்கு சனியினுடைய முழு காரகத்துவம் இருக்கு. அதனாலதான் நீங்க போகும்போது உங்களுடைய கர்மாக்கள் அங்க கழியுது. அப்போ கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா நீங்க கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய கஷ்டத்தை நீங்க அங்க கலட்டி வச்சுட்டு வரலாம். அதை விட முக்கியமா வந்து மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியெல்லாம் உடனே கலட்டி வச்சிடலாம். அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றத வந்து தன்னிலை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை முதல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து பாதிக்காது அப்படிங்கிறது வந்து உறுதியா இருக்கு. அதே மாதிரி இந்த சனியினுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வருது அப்படின்னா, இப்ப நம்ம பேச எடுத்துக்கிட்ட ஒரு தலைப்பே வந்து பாரம்பரியத்தை பத்தி தான் பேசுறோம். இந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு சொன்னது வந்து வேதங்கள், இதிகாசங்கள், அதே மாதிரி வந்து புராணங்கள், இது எல்லாமே வந்து பழமை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல எந்த கிரகமே வந்து வேற ஒரு கிரகத்தை வச்சு நம்ம எதையுமே சொல்லல. இதிகாசங்களோ புராணங்களோ வேதங்களோ முதல்ல வந்து அந்த தலைமையை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ராகுனால வந்து ராமே காட்டுக்கு போனேன், சிவன் வந்து ஒரு தலையில வந்து கையேந்தி உண்ட, அதாவது ஒரு கையில வந்து ஒரு ஓட்டை கையேந்தி உண்டது அப்படின்றது வந்து ராகுனாலவோ கேதுனாலவோ வந்தது அப்படின்னு சொல்லல, சனியினால வந்து சொல்றோம். இப்ப ராமபிரான் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போனார் அப்படின்றது வந்து இந்த 7.5 சனி அல்லது அஷ்டம சனியில அவர் வந்து கானகம் ஏகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி நலன் அவருடைய 7.5 சனியினுடைய அமைப்புலதான் நாடு விட்டு நாடு இழந்து பெண்டு பிள்ளைகளை இழந்து அவர் வந்து இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய மன்னனுக்கு சமையல் வேலைக்கு போய் அந்த சமைச்சு கொட்டினதுதான் இன்றைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்க நலபாகம். இதுதான் தொன்மை, இதுதான் பாரம்பரியம். சனியினுடைய அமைப்பை வச்சுதான் நமக்கு புராணங்கள் வந்துட்டு இவன் பண்ண லீலைகள் தான் நிறைய பேர்த்த வந்து புராணங்கள் வடிவாகவும் இதிகாசங்கள் வடிவாகவும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு வந்து நலபாகம் கிடையாது. நம்ம நலபாகம் அப்படின்ற ஒரு கணக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இது சனியினுடைய அந்த தாற்பயம் தான். அவன் நடத்தினதுதான் இந்த நாடகம் எல்லாமே. சிவனுக்கு மேல லீலைகள் செய்யக்கூடியவன் இவன். அதனாலதான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து புராணத்துல வரக்கூடிய ஒரு கதை. ஆனால் மேக்சிமம் வந்து நமக்கு சேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோள் வந்து கடைசியில் இருக்கக்கூடியது மிக வலிமையானது. ஏன்னா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய சூரியன் உயிர் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி கிரகத்தினுடைய வலிமை எவ்வளவோ அதுதான் கடைசியில் இருக்கக்கூடிய சனியினுடைய அதாவது குளிர்தன்மை, ஐஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முழுமையாக குளிரூட்டப்பட்ட ஒரு கிரகம், அதனுடைய வலிமையும் ஒன்று. ஏன்னா இதுக்குள்ளதான் நம்ம சூரிய குடும்பமே இருக்கு.
சூரியன் வந்து இந்த சென்ட்ரல இருக்காரு அப்படின்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய புதன், சுக்கிரன், பூமி, சந்திரன், செவ்வாய், குரு, சனி. அப்ப இங்க எல்லை கோடாக இருக்கக்கூடியவனும் சனி. அவனை தாண்டி வெளியே எங்கேயும் போக முடியாது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய கிரகம் வந்து அந்த எட்டதில்லை அப்படின்றதுனால நம்மளுடைய கடைசி எல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சனி. அப்ப சூரியனுடைய அத்தனை பலங்களையும் கொண்டவனாக சனி எதிர்க்க நிற்கிறான். ஏன்னா இந்த கட்டுமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து சூரிய குடும்பத்திற்கு சனியினுடைய அமைப்பு தான் கடைசி அமைப்பு. ஆயுள்காரகன் வந்தானே, அப்ப அந்த ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடியவனும் அவன். அப்ப அந்த ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் கடைசியில இருந்து அந்த ஆயுள் காப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவன் தான். அதனால இந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை புராணங்கள் எழுதுவதற்கும் காரணகர்த்தாவாக இருந்தவன் அவன் தான். அந்த புராணங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பவனும் அவன் தான். ஏன்னா நிறைய பண்டில் பண்டிலா நம்ம கட்டி வச்சிருக்கக்கூடிய உண்மையான ஏட்டு சுவடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பனை சனி. அந்த சனியினுடைய முழு காரகத்துவம் கொண்டவன் பனை. பனையை வச்சுவன் பார்த்துட்டு சாவான், தென்னையை வச்சுட்டு தின்னுட்டு சாவான் அப்படின்றது வந்து நம்ம சொலவடை. அப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய கட்டுக்கோப்புகளையும் கோப்போலாக வைத்திருக்கக்கூடியவன் சனி. எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆயுதவன். எங்கேயுமே ஒரு பிசுரடிக்காத வகையில வந்து நமக்கு சேர்க்க வேண்டிய அனுபவங்களையும் நுட்பங்களையும் தொழில் அனுபவங்களையும் எல்லாமே வந்து ஒரு ஏடுகள் மூலமாக தாங்கி செல்பவன், தாங்கி வைத்திருப்பவனும் சனிதான். அப்போ நலபாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன் கஷ்டப்பட்டான்னு சொல்லக்கூடியது யாரை வச்சு சொல்றோம்? சனியை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். ராமன் காட்டுக்கு போனது அப்படின்றத யாரை வச்சு சொல்லிட்டு இருக்கோம்? சனியை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க அந்த ராமாயணத்துல வந்து ஆட்சி செலுத்தினது ராமனுக்கு பதிலாக சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகைகள் தான். 14 வருஷம் பாதுகைகள்னா ராமனுடைய தசரதனுடைய நாட்டை ஆண்டுட்டு இருந்தது. அப்ப இந்த சனியினுடைய ஏற்பாடு வந்து நன்மையை சொல்றோம். அதாவது வந்து தர்மத்திலிருந்து பிறப்பவர்களுக்கு வந்து வனவாசமும், அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நானே அரசாங்க அப்படின்னு சொன்ன ஒரே விஷயம் வந்து ராமாயணத்துல சனிதான், பாதுகைகள். இதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இதையும் வந்து நம்ம பாரம்பரியம் அப்படின்றதுல இருந்து விட்டு வெளியே போக முடியாது. அப்ப ராமாயணத்துக்கு இப்படியும் நலனுக்கு இப்படியும் ஒரே ஒரு பொய் சொல்லு, நான் உன்னை வந்து விட்டுறேன் அப்படின்றான். நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் ஹரிச்சந்திரன். சுடலைய காத்தான். இது எங்க முழுமையான சனியினுடைய ஆதிபத்தியம் அந்த இடத்துல அப்படியே நிறைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வீம்பு விடாப்படியான ஒரே ஒரு அந்த நேர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது ரெண்டும் தான் சனி. இப்ப இந்த ஹரிச்சந்திரன் நம்ம என்ன சொல்றோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு பொய் சொல்லுப்பா, தர்மத்துல இருந்து கொஞ்சம் விலகு, இத்தனை தண்டனை நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்கறத நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். முடியாது அப்படின்றான். அதாவது ஒரு மனிதனை அவனே சோதிச்சு அவனே நான் விடுதலை தரேன்னு சொன்னாலும் இவனுடைய தன்மை அவன்கிட்ட எப்படி இருக்குங்கிறத சோதிக்கிறதையும் வந்து சிவனுக்கு நிகரானவனாகவே இந்த சனி பகவான் செயல்படுறார் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லை. கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. அப்ப இந்த ஹரிச்சந்திர காவியம் வந்தது அப்படின்றது யாருனால? சனியினால. தொன்மை அப்படின்றது அந்த இடத்துல உட்காந்து. அப்ப இந்த தொன்மையை நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஹரிச்சந்திர காவியம் அப்படின்றது வந்து நடந்தது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால. ஆனால் இன்னைக்கு பேச வச்சிருக்காருன்னா இந்த சனியினுடைய தாற்பயம் தான் இது. புராணத்துல வரக்கூடிய சிவன் அவனை விட்டு வச்சானா, திருக்கல்யாணம் நடக்குது, எல்லாம் முடிஞ்சது. அந்த நேரத்துல வந்து பிரம்மாவுக்கு வந்து இவர் புரோகிதராக இருந்து மந்திரங்களை சொல்றாரு. அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த கல்யாணத்தை அவர் நடத்தி வச்சு புரோகிதம் பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்சிடறாரு. இப்ப புரோகிதருக்கு தட்சணை கொடுக்கணும். இப்ப தட்சணை கொடுக்கும் பொழுது பிரம்மாவுக்கு இருந்தது 5 தலை. இப்ப இருக்கக்கூடிய பிரம்மாவில்ல, சிவனுடைய திருமணத்துக்கு முன்னால் இருந்த பிரம்மாவுக்கு வந்து 5 தலை, 5 வேதங்களும் உண்டு. ரிக்யசு சாம அதர்வன விஸ்வாச வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதமும் உண்டு. அந்த வேதம் தான் சிவனால் பிரம்மனிடமிருந்து கிண்டி எடுக்கப்பட்டது. அப்ப அந்த கிண்டி எடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடியது சனி வந்து உள்ள நுழையும் பொழுது பிரம்மாவுக்கு வந்து தட்சணை கொடுக்க வர்றாரு. அப்ப 4 திசைகளில் இருந்தும் தட்சணை கொடுத்தாகிவிட்டது. அதற்கப்புறமா வந்து ஈசான்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து
தட்சணையை கொடுக்குறாரு. இப்ப பிரம்மாவுக்கு வந்து சனி உள்ளுக்குள்ள போய் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த வீம்பும் விடாப்பிடியான அந்த துஷ்யத்தை அவர் கொடுக்குறாரு. அப்ப வந்து கிழக்கில் இருந்து ஒரு தட்சணையும் ஒரு முகத்திற்கு, தெற்கில் இருந்து ஒரு தட்சணை ஒரு முகத்திற்கு, மேற்கில் இருந்து ஒரு தட்சணை ஒரு முகத்திற்கு, வடக்கில் இருந்து ஒரு முகம், அந்த தட்சணை அப்படி கொடுத்தாச்சு. 5வது முகத்துக்கு தட்சணை கொடு அப்படின்றார் பிரம்மா. வேற வழி கிடையாது. புரோகிதனுக்கு, பிராமணனுக்கு, குருவுக்கு தட்சணை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் சிவன் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சரி 4 திசையில இருந்து உனக்கு 4 முகங்களுக்கும் தட்சணை கொடுத்தாயிடுச்சு. நான் ஈசான்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நான் உனக்கு தட்சணை தரேன் அப்படிங்கும் போது பிரம்மா ஏற்றுக்க மாட்டேன்றார். எனக்கு திசையில இருந்தா நீ வந்து எனக்கு தட்சணை தரணுமே திக்குல இருந்து தரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ உனக்கு 5 தலை இருந்தாதாப்பா உனக்கு தட்சணை வந்து நான் ஒரு திக்க பார்த்துக்கிட்டு திக்கு தெரியாம நான் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்றா ஒரு தலையை பிடிச்சாரு. அப்பவே பிடிச்சிடறாரு. அப்ப வந்து சிவனார் ஒரு ரோட்டில் இறந்துள்ளது அப்படின்றது வந்து சிவனுக்கே புராணத்தை கொடுத்தவன் சனி பகவான். அதையும் வந்து அந்த புராணத்தை வந்து நம்ம புராதனமா பேசிட்டு இருக்கிறது வந்து தொன்மை. இது வந்து இந்த பாரம்பரியத்தை சொல்லக்கூடியவனாக தொன்மையாக வரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் இந்த சனி பகவான் அப்படின்றதுனால நம்ம இந்த பாரம்பரியத்தை தெளிவாக சொல்லுபவன். அப்ப இந்த தெளிவாக சொல்லுபவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை அப்படின்றது வந்து சனி பகவானிடம் நம்ம நேர்மையாகவும் நிறைவான முறையில தர்ம ரீதியாகவும் நடந்துக்கிட்டோம்னா இந்த சனி பகவானுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்றது நம்ம பெருசா வந்து பாதிக்காது அப்படின்றது நம்ம தெளிவா தெரியும். சரி, இப்ப சனியினுடைய அமைப்புல வந்து நம்ம ரொம்ப கஷ்டம்தான் படுவோமா அப்படின்னா நல்லதே கிடைக்காதா அப்படின்றத வந்து நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இதை காலபுசத்துவத்தின் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் அங்க வந்து மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்துல உட்கார்ந்து, அப்ப அந்த மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்துல அவர் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து தெளிவான முறையில அவங்களுக்கு உயர்ந்த மனிதனாக செய்யக்கூடிய ஒரு தாற்பயம் கொண்டவன் சனி. அப்ப அந்த 11ஆம் பாவத்துல வந்து நம்ம அவருக்கு என்னென்ன அவரு ஒரு மனிதனுக்கு நன்மைகளை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரம், தந்தைக்கு தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றப்பா அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லுவோம். அப்ப இந்த அமைப்புல வரக்கூடியது வந்து பல வழிகளில் வரக்கூடிய ஒரு வருமானத்தை சொல்றது அப்படின்றது சனிதான். ஏன்னா இவங்க சம்பாதிச்சதை வந்து போய் மல்டிபை பண்ணோம் இல்லையா, நிறைய வந்து அவருக்கு அந்த சொத்து சோத்தை எல்லாம் வந்து அனுபவிச்சு, ஏன்னா பாரம்பரியத்தை கொடுக்குறாரு. ஏன்னா எங்க அப்பா சம்பாதிச்ச வீடு, எங்க தாத்தா சம்பாதிச்ச வீடு, அவங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய தாத்தா சம்பாதிச்ச வீடுன்னு 5 பாரம்பரியமா நாங்க இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அந்த பாரம்பரியத்தை சொல்லணும் அப்படின்னா சம்பாதிச்ச காசை அவர் சேமிச்சு வைக்கணும். அப்ப அந்த சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதும் சனிதான் செய்யும். அப்ப பல வழிகள்ல வரக்கூடிய ஒரு சொத்துக்களை தரக்கூடியவனும் சனிதான். அதே மாதிரி வந்து அதே நேரம் கெட்ட ஆசைகளையும் தருவோம். அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் பாவம். அப்ப அந்த அபிலாசைகளை தரக்கூடியவனும் சனிதான். அப்ப இந்த சம்பாதிச்ச காசை அவன் தெளிவா வந்து எந்த விதமான ஒரு முதலீட்டுல அல்லது தர்ம காரியங்களுக்கு தெளிவான நடைமுறைகளுக்கு அவன் பயன்படுத்துறானா அப்படிங்கிற கணக்குகளையும் அவன் பார்த்துட்டு. அப்ப அந்த மாதிரியான அமைப்புகளை வந்து இந்த ஜாதகர் ஒருத்தர் வந்து 11ஆம் பாவத்தை வந்து வலிமைப்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த சொத்துக்கள் அழிவதில்லை. 5 தலைமுறை 6 தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்து ஒவ்வொரு சொத்தெல்லாம் இருக்கு. நம்ம வந்து வரும்போதே பார்த்துட்டு எங்க உங்க வீடு பழைய வீடு அப்படின்னு கேட்போம். ஆமாங்க அது 40-50 வருஷம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். வீட்டை மாத்துங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம். 110 வருஷத்துக்கு எல்லாம் இருந்த வீடுகள்லாம் இன்னும் இருக்கு. அது அந்த பாரம்பரியமா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. அந்த காலத்துல போட்ட அந்த சின்ன அளவு குறைஞ்ச தூண்களும் அதே மாதிரி அந்த தொட்டிக்கட்டு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பக்கம் வந்து கூரை இருக்கும், நடுவுல வந்து அந்த பண்ணை வந்து அந்த முற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வச்ச கட்டின வீடுகள் எல்லாமே வந்து பாரம்பரியமிக்க வீடுகள். இன்னைக்கும் செட்டிநாட்டுல வந்து அந்த வீடுகள்லாம் நிறைய இருக்கு. ஆனாலும் அந்த வீடுகள் கட்டுக்குலையாமல் இருக்கும் போதுமே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கள் எல்லாம் வந்து வெளிநாடுகள்ல போயிட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் அந்த பாரம்பரியம். இவங்களுக்கு இந்த பாரம்பரியம் தொன்மை உள்ள வீடுகள் வந்து தெளிவான முறையில அமைஞ்சிருச்சு அப்படின்னா 11ஆம் பாவம் தெளிவா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த சனியினுடைய மகத்துவம் 11ஆம் பாவத்துல நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இவங்க கடல் கடந்து போய் வாணிபம் செஞ்சு மீண்டும் படையெடுத்து வந்து அவங்களுடைய நாட்டுக்கு நகரத்தார்களா வந்து இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்க நிறைய.
இன்னுமே நிறைய ஊர்கள்ல வந்து அந்த பாரம்பரிய வீடுகள் என்ன இருக்கு. அந்த பாரம்பரிய வீடுகளை வந்து யாருமே வந்து கை தொடுறது கிடையாது, பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பாரம்பரிய வீடுகளை கெடாமல் பார்த்து, சிதிலமடையாமல், பழுதுபடாமல் பார்த்துக்கணும். அந்த பாரம்பரிய வீடுகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய சம்பாத்தியம், நம்மளுடைய வருமானம் எல்லாமே பல மடங்கு உயரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவனாக சனி மாற்றி வைப்பான். உங்களுக்கு கர்மக்காரன் சார், அந்த கர்மக்காரகன் வந்து உங்களுக்கு நல்லபடியா வேலை செய்யணும் அப்படின்னா அவன் கொடுத்த சொத்து, அவன் கொடுத்த அந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கட்டி காப்பாத்து வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வாழ்க்கையை வந்து மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய வல்லமை வந்தவன் வந்து சனி. இதுல வந்து நம்ம மாறாம இருந்தா மட்டுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சாத்வீகமான தெய்வீக வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முரட்டுத்தனமா வந்து இந்த பணியிடுதல் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சனிக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து சாத்வீகம் குணம் உள்ளவன், ஆன்மீக கிரகம் அப்படின்றதுனால சாத்வீக வழிபாடுகளை செய்பவர்களுக்கும் சனி வந்து எதுவும் பெருசா கெடுதல்கள் செய்வது கிடையாது. அதே மாதிரி வந்து நிறைய சொத்துக்களை கொடுக்குறவங்க, கோயில்களுக்கு வந்து நகைகள், நவரத்தினங்கள், நிலங்களை தானமா கொடுக்குறவங்களுக்குமே வந்து சனியினுடைய ஆதிபத்தியத்தினுடைய அளவு அதிகமா இருக்கு. அவங்களுக்கு தான் வந்து அந்த ஈகை மனப்பான்மை வரும், கொடை மனப்பான்மை வரும். பொதுவா கொடைனாலே வந்து சௌரியனை தான் சொல்லுவோம். ஏன்னா அவன் வந்து தர்மத்துக்குனே உள்ளவன். அவனுக்கு ஈக்குவலா கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைத்தன்மை கொண்டவன் வந்து இந்த சனி அப்படின்றது வந்து துளியும் சந்தேகம் கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு வந்து சனி ஒரு வீட்டுல நல்ல ஒரு 4ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னா லேட்டா வந்து அவருக்கு வீடு அமையிறது, அந்த லேட்டா அமையக்கூடிய வீடுமே வந்து பாரம்பரியம் மிக்க வீடு அமையும். இவன் வந்து விலைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் அந்த வீடு அவருக்கு வந்து பாரம்பரியம் மிக்க வீடாக அமையும். இவர் பழைய வீடே வாங்கியிருந்தாலும் அதை வாங்கி ரெனோவேஷன் பண்ணாலும் ஐ மீன் வந்து அதை வந்து தெளிவா வந்து அவருக்கான கட்டமைப்புல வந்து அதை மாற்றி அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னா இவருக்கு பின்னால ஒரு 4-5 தலைமுறைகள் வந்து அந்த வீட்டுல வாழக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இந்த சனியினுடைய அமைப்பு தெளிவா அவருக்கு கொடுக்கும். நீச்சமாயிட்டார். இப்ப நீச்சமாயிட்டார் அப்படின்னா இந்த தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீச்சமாயிட்டா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? மேக்சிமம் வந்து இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய ராசி, அதாவது அந்த மேசராசியில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லாமே பல தொழில்கள் செய்வாங்க. ஒரு தொழில நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா கர்மக்காரகன் நீச்சம் அடையும். எல்லா தொழிலையும் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும். குறைஞ்சபட்சம் 3 தொழில் 4 தொழிலாக செய்வாங்க. அந்த தொழில் உச்சம் காண்பார்கள். அந்த தொழிலினுடைய நேர்த்தி, அவனுடைய நேர்த்தியே அதுதான். எதை செஞ்சாலும் அதனுடைய ஹை பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயரிய மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து எடுப்பவன் சனி. அப்ப அந்த உச்சத்துக்கு போயிட்டு டக்குன்னு கீழே வந்துருவாங்க. அப்புறம் அடுத்த தொழில். இப்ப சனியினுடைய அமைப்பு நீச்சமா இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பல தொழில்கள் செய்யக்கூடியது வந்து ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அடுத்த தொழிலை கத்துக்கிறதுக்கு வந்து தடுமாற மாட்டாங்க. டக்குன்னு உடனே அடுத்த அந்த தொழிலினுடைய அமைப்பு அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும், தொழிலுடைய நுணுக்கம் புரிஞ்சு போயிடும், டக்குன்னு எடுத்துருவாங்க. எடுத்து அந்த தொழில வந்து பரவாயில்ல 10 வருஷம் 20 வருஷம் ஓட்டிட்டே இருப்பாங்க. அது அதிகபட்சமான கால அவகாசம் ஒரு 20-25 வருஷம். இந்த சனி நீச்சமானவங்களுக்கு வந்து ஒரு 25 வயசுல ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா 50 வயசுல அவங்களுக்கு வந்து அந்த தொழில் வந்து நலிவடையும். அதற்கடுத்து வந்து 50 வயசுல இருந்து ஒரு 75 வயசுக்குள்ள கடைசியில இப்ப நம்ம அமெரிக்காவுடைய அதிபர் மாதிரியும் இந்தியாவுடைய பிரதமர் மாதிரியும் கடைசி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்களுக்கு தெளிவான முறையில அந்த 25 வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு தொழில செஞ்சு மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக உருவாகி இருக்கக்கூடிய அமைப்பு. அவருக்கு கீழே ஒரு 100 பேர்த்துக்கோ 200 பேர்த்துக்கோ அவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தொழில் ஸ்தானத்துல தொழில் ஆரம்பிச்சு அவர் வந்து மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியதுல இந்த சனியினுடைய ஆதிபத்தியம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மனப்பான்மை எப்பவுமே இருக்கு. அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலும் இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறதுலையும் தான் எப்படி கஷ்டப்பட்டு நம்ம மேல வந்தோமோ அதே மாதிரி நம்ம தொழிலாளர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்புல சனியினுடைய முதன்மைத்துவம் இருக்கு. இதெல்லாம் நிறைய இப்போ இந்த A to Z நம்ம சேலம் பிரியாணி அவரை இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து லாக்டவுன்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. மீண்டும் வந்து அந்த தொழிலை வந்து அவரை எடுத்து நடத்துறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது.
ஆனால் இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து பொருளாதாரம் வரணுமோ அந்த பொருளாதாரம் சரியான நேரத்துல வந்து அவங்களுக்கு சேருது. அந்த பொருளாதாரத்திற்கு மேல இவங்க கொடுக்கக்கூடிய ஊழியர்களுக்கான சம்பளம் அப்படின்றது வந்து வருது. அவங்கள வந்து அரவணைச்சு போறாங்க. மீண்டும் தொழிலை வந்து அபிவிருத்தி பண்றாங்க. இப்ப வந்து அதே மாதிரி அவங்களுடைய பழைய நிலைமைக்கு மேல அந்த தொழில வந்து அவங்க வந்து தெளிவான முறையில அவங்க இருக்காங்க அப்படிங்கறத உண்மையா. இந்த உண்மையை வந்து மறுக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னால பார்க்கக்கூடிய இந்த சனியினுடைய தாற்பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த காலத்திலும் அவனுடைய தாற்பயம் மிக்க இந்த கூலி தொழிலாளர்களுக்கோ அல்லது பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சனி என்னைக்குமே மோசம் செய்யறது கிடையாது அப்படிங்கிறது வந்து சனியினுடைய முழு தாற்பயம். அப்ப இந்த நீச்சம் அடைஞ்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பல தொழில்கள் அப்படின்றது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு உயரதிகாரிகளா அல்லது வந்து உயர் மட்டத்துல வந்து ஒவ்வொரு ஆட்களை வச்சு அவங்க தொழிலை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து கெடலை, எந்த தொழிலுமே கெடலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2-3 தொழில் பார்த்துருக்காங்கன்னா அந்த 2-3 தொழிலுக்குமே வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து எல்லாத்துக்குமே ஆளுகளை வந்து நியமனம் பண்ணிட்டு அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சனி உச்சத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, இந்த ஜாதகர் வந்து சனியினுடைய முழு ஆகர்ஷத்துல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவர் கூலி வேலைக்கு வந்து அதிகமா விரும்புவார். இவர் வந்து கூலி கொடுக்கிறாரோ இல்லையோ அவருடைய கம்பெனியிலேயே அவர் வந்து கூலி வாங்கக்கூடிய ஒரு ஆசையை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த சனியினுடைய அமைப்பு. அப்ப வாழ்க்கையில வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு உயர்வு தாழ்வு இந்த சமநிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வைக்காம சனி நீச்சமாக இருக்கும் பொழுது பல தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பிலும் அல்லது உச்சமாக இருக்கும் பொழுது முதலாளியாகவே இருந்தாலும் நான் சம்பளம் வாங்கிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த தாற்பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனிகிட்ட மட்டும்தான் இருக்கு, மற்ற யாருகிட்டையும் இருக்காது. அப்ப அவர் வந்து பாரம்பரியத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தொழில்ல வந்து பாரம்பரியவாதிகளுக்கும் மேலேயே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சனி செயல்படுறத வந்து நம்ம எந்த விதத்திலையும் மறுத்து எடுத்துக்க முடியாது. அப்ப இப்படி பார்க்கும் பொழுது சனியை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அப்ப இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்துல அவர் தெளிவான முறையில முதலாளித்துவமாக இருக்கணும், நல்ல குணமா இருக்கணும், நேர்த்தியான குணமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனியினுடைய வல்லமை அப்படின்றது வந்து தன்னது இயல்பிலிருந்து மாறணும். அப்ப இயல்பிலிருந்து மாறணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா வக்கரமாகும். வக்கரமாகும் பொழுது அவனை மாதிரி ஒரு நேர்மையானவன், அவனை மாதிரி ஒரு தயார குணம் உள்ளவன், அவனை மாதிரி ஒரு தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து இந்த சனி வக்கரமான அந்த வேலையெல்லாம் செய்யும். இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து இந்த சனியினுடைய வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகரை உண்மையானவனாகவும் நேர்மையானவனாகவும் நல்ல பண்புள்ளவனாகவும் வளர்த்து எடுப்பான் அப்படிங்கிறத வந்து சனிக்கு நிகரானவன் சனி மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி பதிவு இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சனி பகவானை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. நிறைய அற்புதமான தகவல்கள். அருமை அருமை. நன்றியும் வாழ்த்தும். யாராவது கேள்வி கேக்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க ஐயாட்ட. எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க பேரை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா உங்க கேள்வியை கேளுங்க. ஐயா பதில் சொல்லுவாங்க. வாங்க. யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகமே இல்லைங்களா? சந்தேகம் இல்லாத பேசிட்டு போவோம். ஐயா வணக்கம் ஐயா. அம்மா நான் பேசுறீங்களா? பேசுங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க முதல்ல ஐயாட்ட. ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. ஐயா நான் வந்து கோயம்புத்தூர் மகேஸ்வரி. நீங்க இன்னைக்கு இந்த சனி எனக்கு வந்து நீச்சத்துலதான் இருக்கு. 3 தொழில் சொன்னீங்க, அது கரெக்ட் தான். ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு உச்சத்துல தொட்டு அது எல்லாமே எனக்கு புரிந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த நகரத்தார் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த வீடு இப்ப அதுல ஒரு 4 பேர் இருக்காங்க, 6 பேர் குறைஞ்சி யாருமே குழந்தைங்க இல்ல. அதுல ஒருத்தர் மட்டும் எல்லாருமே வெளிநாடு தான் எனக்கு தெரிஞ்சு. புதுக்கோட்டையில ஒருத்தரோட வீடு, ஃப்ரெண்டு வீடு.
அதுல ஒருத்தர் மட்டும் நல்ல வேலையோ இதுவும் இல்ல, ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுறாரு. அப்ப வந்து அவர் தனிப்பட்ட ஜாதக காரணமா, இல்ல அந்த வீடுல வந்து ஏதாவது நீங்க பழுதடையாம பாத்துக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. அதுல ஏதாவது அடைஞ்சதுனால இவருக்கு பாதிப்பு வருமா? அவர் எங்க இருக்காருங்கம்மா? அவரு திண்டுக்கல்ல இருக்காருங்கய்யா. ஆனா வீடு திண்டுக்கல்ல வந்து இருக்கு. புதுக்கோட்டையில இருக்கு. வீடு வந்து புதுக்கோட்டையில இருக்கு, இவர் திண்டுக்கல்ல இருக்காரு. ஆமா. இவர் எத்தனாவது, அந்த வீட்டுல எத்தனாவது உறுப்பினரா கலந்துருக்காருமா? அது எனக்கு தெரியல, சரியா கேட்கல. ஆனா அவரோட பசங்க எல்லாமே யூகேல இருக்காங்க. அவர் அண்ணன், தம்பிங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காரு. அந்த சரி காலத்திலே சரி. படிச்சிருக்காரு. ஆனா வேலையும் அமையல. ஆனா ம். மனைவி அமைஞ்சது வந்து நல்ல வசதி. சோ சரி சரி. அவங்களோட மாமனார் சப்போர்ட்ல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. சுய மாமனார் சம்பாத்தியம் சப்போர்ட்ல கிடையாது. பார்த்திருக்காரு. அவருடைய குடும்பத்துல வந்து அவர் வந்து முதல்ல பிறந்திருந்தார் அப்படின்னா, ஆ அவர் வந்து முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த வீட்டினுடைய தென்மேற்கு பகுதி பாதிச்சிருக்குங்க. தென்மேற்கு. ஓகேங்கய்யா. அதை பார்த்து அவங்க வந்து சரி பண்ணாங்க அப்படின்னா அவர் ஓரளவுக்கு நன்மையா இருக்கலாம். அல்லது வந்து இவங்களுடைய ஜாதகத்திலையும் வந்து இவங்களுடைய குழந்தைகளுடைய அமைப்புலையோ அல்லது இவங்களுடைய அமைப்புல வந்து கொஞ்சம் அந்த கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இருக்குங்கய்யா. ஆனா இப்ப ரீசெண்டா நான் போன தடவை போயிருக்கும்போது கேட்டாங்க என்ன, ஹார்ட் தென்மேற்கு பாதிப்பு இருக்கு. இப்போ புதுசா திண்டுக்கல்ல கட்டுனாங்க ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ம். அதுல பாத்தீங்கன்னா, ஆனா நல்ல ஈசானமான தெருக்கூத்து எல்லாம் விழுது. ஆனா தென்மேற்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. ஆமா. ஈசானமும் இந்த இபி அது மாதிரிலாம் குடுத்துட்டாங்க. சோ ம். அது ஹார்ட் ஃபெயிலியர், அது ஹார்ட் வந்து இதாச்சு. ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. சோ சரி. அதெல்லாம் அவர் நம்பல. ஜாதகம்லாம் நம்பல அவரு. ம். குளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா அந்த எங்க அம்மா வந்து காரைக்குடி. அதனால எனக்கு கர்நாடகா தான், காரைக்குடி, புதுக்கோட்டை எல்லாம் அத்துப்படி. ம். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. சரி. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பு சிறப்புமா, மிக்க நன்றி. அடுத்து யாரு வந்து கேக்குறீங்க? வாங்க. சந்தேகம் இருக்குங்களா இருக்காவது? கேளுங்க. மணிபாரதி சார் நல்லா இருக்கீங்களா? எஸ் மேடம், ஃபைன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ சார். அடுத்ததுங்கய்யா இந்த இன்னொன்னு சொல்லிட்டுங்களாம்மா? சொல்லுங்க சொல்லுங்க. அவர் அன்னதானம் சொன்னார் பாத்தீங்களா? சனி அடுத்தடுத்து நம்ம எங்க ஊர் சின்னாலம்பட்டிங்கய்யா. அந்த தெருவே எங்க வீட்டுக்கா இருக்குது. ஆனா எல்லாமே இழந்து இப்போ ஒரு ஊரு வேற வேற ஊர்ல இருக்கோம். இப்ப நான் வந்து கொரோனால இருந்து இந்த அன்னதானம் ஆரம்பிச்சிருக்கு. அன்னதானம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நீங்க சொன்னது இப்ப என்னோடதுலயும் சரி, எங்க வீட்டுக்காரும், எங்க பசங்க, என்னோட பேர பிள்ளைங்களாவது இருக்கிற இடத்துல அவங்களோட இது பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் செஞ்சிட்டு இருக்கேன் நானு. ஆனா இன்னைக்கு எல்லாமே எனக்காக நீங்க சொன்ன மாதிரியே இருந்தது. இது எனக்கு தானா உணர்ந்தேன் நான் அது. கொரோனாக்கு அப்புறம். சரி, எது இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளோட பேர பிள்ளைங்களுக்காக நம்ம செஞ்சுட்டு போலாம். இப்ப நான் வந்து கோயில் உழவார பணி எல்லாம் செய்யறேங்க ஐயா நானு. சரி, நாம இறங்கி வேலை செய்யணும். இந்த இதெல்லாம் அதுவும் ஓகே தான். இல்ல, அடுத்தது இப்ப நீங்க வீட்டுக்காக வேண்டி நேரத்துக்காக ஒண்ணு சொல்லிடலாம். இப்போ ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னா, சனியினுடைய முழு தாற்பயமே பசிய கொடுக்கறது தான் அவனுடைய நோக்கமே. இரண்டாவது நோக்கம்னு சொல்றது வந்து மனசுக்கு அடி கொடுக்கும். எப்பவுமே மனச வந்து கொடுமைப்படுத்தக்கூடியவன் தான் சனி. அப்ப மனசார அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்றது வந்து சாப்பாடு சாப்பிட்டு தான் மனசார வளர்க்கணும். ஐயா எனக்கு போதுங்க, எனக்கு நல்லா இருக்கு, 3 நாளா சாப்பிடாம ஒரு சாப்பாடு வயிற்றுக்கு போட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு வயிறு நிறைஞ்சிருக்கு, மனசும் நிறைஞ்சிருக்கு, மனசார சொல்றேன் உங்க குழந்தைகள்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு உபாயம் அப்படின்றது வந்து நமக்கு அன்னதானத்துல ஏழரை சனியினுடைய விரையச்சனி வருது அப்படின்னா காலார நடங்க, நிறைய தூரம் நடங்க, எவ்வளவு தூரம் நடப்பீங்களோ நடங்க. நடக்க 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 அந்த சனியினுடைய கொடுமையிலிருந்து விளைவிக்கலாம். இது வந்து முதல் சுற்று, 3ஆம் சுற்று. 2வது சுற்றுக்கு எதுவும் பண்ணாது. அது விடலை பருவமா இருக்கும் அல்லது வந்து மத்திய பருவமா இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு வந்து குடும்பம்,
கல்யாணம், வேலை, குழந்தை, வீடு இது எல்லாம் அமையிறது வந்து 2வது சுற்றுல வந்து சனி பகவான் அமைச்சு கொடுப்பாரு. ஆனா முதல் சுற்றுல வந்து கொஞ்சம் கடுமையும் கொடுமையும் கொடுப்பாரு. அப்ப 12வது இடத்துக்கு சனி வரும் பொழுது இதுல வந்து ராசிக்கு மட்டுமில்ல, லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சனி வரும் பொழுதும் அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்ப லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு சனி வரும் பொழுது நம்ம நடக்கணும். அவனுடைய அதாவது வந்து பாதத்துலதான் அவனுடைய இருப்பிடமே. அந்த பாதத்துக்கு அந்த வேலை தரும் பொழுது சனியினுடைய கொடுமை மிக கடுமையாக குறையும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்கணத்திலேயோ அல்லது ராசியிலேயோ சனி உட்காரும் பொழுது ஒரு சின்ன 6 வயசு குழந்தை அல்லது 3 வயசு குழந்தைக்கு அப்பதான் வந்து 7ரை சனியுடைய ஆரம்பம் ஜென்ம சனியா வருதுன்னு வைங்களேன். அது வரைக்கும் சாப்பிட மாட்டான், அப்ப சாப்பிட ஆரம்பிச்சு. அப்போ சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், அதாவது வந்து பசி கொடுமை உள்ள கிரகம், சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மேல வரும் பொழுது பசி அதிகமாக வருது. ஏன் அன்னதரித்திரம் வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சனி 7ரை சனி பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய வீட்டுல வந்து அரிசி வாங்குறது கூட பணம் இருக்கு, ஏன் உணவு தானியங்கள் வாங்குறது கூட பணம் இருக்கு. அப்ப அவங்க வந்து என்ன பண்ண, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உணவு தானத்தை இன்னொருத்தருக்கு வந்து நம்மளால முடிஞ்சதுக்கு எவ்வளவு பகிர்ந்து கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜென்மச்சனியினுடைய கடுமையிலிருந்து மிக கடுமையாக நம்ம வெளியே வந்தோம். அடுத்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு அது பாத சனின்னு சொல்லுவாங்க. அது போகக்கூடிய ஒரு இடம். அந்த ஜாதகரை விட்டு லக்கணத்திலேயோ அல்லது ராசியில இருந்து அவர் வந்து விலகக்கூடிய நேரத்துல இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனியினுடைய நல்லா கேட்டுக்கணும். நீங்க லக்கணத்துல இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ராசியில இருந்தாலும் சரி, ராசியில 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல வரக்கூடியது. நம்ம வந்து ராசியை பத்தி தான் எல்லாமே பேசிட்டு இருக்கோம். ஈர்ப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்தை நம்ம எடுத்து பேசுறது இல்லை. யார் ஒருத்தருக்கு வந்து 12ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 12ல வந்து சனி உட்காருதோ, இப்ப இந்த வருஷம் வந்து கும்ப ராசிகளுக்கு எல்லாமே அல்லது கும்ப லக்கணங்களுக்கு எல்லாமே 2ஆம் இடத்துல சனினாலும் அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு உதவுறது, பருவ வயசுல இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு, பருவ வயசுல இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து கல்யாண உதவி அப்படின்னு சொல்லி செய்ய செய்ய வந்து நமக்கு நன்மையா ஒரு பலன்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதே மீன லக்கணக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது போன தடவை வந்து கும்பராசியில இருக்கக்கூடிய சனின்றது வந்து மீன லக்கணக்காரங்களுக்கு, ராசிக்காரங்களுக்கு நிறைய சிரமங்களை அனுபவிச்சிருக்காங்க. இப்ப மேசத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச லக்கணக்காரங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் அதே பலன். அப்ப வந்து இவங்க வந்து காலார நடக்கணும், உடற்பயிற்சி நிறைய செய்யணும். 12ல இருக்கும் பொழுது, லக்கணத்திலே ராசியில இருக்கும் பொழுது வந்து மற்றவங்களுக்கு உண்பதற்கு உதவ வேண்டும். அப்ப அன்னதானம் போடுறதுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ஒருத்தனுக்கு வந்து தொழில் செய்யறதுக்கு வந்து பணம் இல்லை, நம்ம கிட்ட இருக்காது, அது வேற விஷயம். அவன் 10,000 ரூபாய் கேட்டாலும் ஒரு 2,000 என்னால முடியும்னு சொல்லி அல்லது ஒரு 200 ரூபாய் என்னால முடியும்னு சொல்லி கொடுத்தாங்கனாலே அந்த நேரத்துல அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பண தட்டுப்பாடு, கட்டுப்பாடு நமக்கு கொஞ்சம் குறையும். ஆனா கொடுக்க மனசு வராது, கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த சனியினுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி எப்படி யார் யார் இருக்கும், இதுல இருந்து நம்ம இன்னும் நல்லா தெளிவா வெளியே வந்துக்கலாம். அப்படின்னா நம்ம நடைமுறையில நம்ம மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றத நம்ம யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் வரையில வேலை செய்யக்கூடிய மக்கள், அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. இந்த 7ரை சனியில பாதிப்பு இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஒரு ஊனமுள்ள குழந்தைகளை பெற்றவங்களுக்கு அல்லது பேசாத குழந்தைகளை பெற்றவங்களுக்கு, வாய் பேச முடியாம இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் மார்க்சூரியில இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்யலாம். அவங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண உதவி செய்யலாம், அல்லது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், ஆடைகள் எடுத்து கொடுக்கறது. அதே மாதிரி நம்ம ஹோட்டல்ல இந்த ரோட்டோரம் இருப்பாங்க, நம்ம அந்த ஹைவேல போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிடுவார். அவர் தான் முழுமையா சனியினுடைய அப்படியே முழுசா அந்த சனியை உடிச்சு வச்சவர் அவர் தான். ஏன்னா அப்படியே நின்ன வாக்குல நின்று அந்த உடல் உழைப்பை கொடுத்து நம்மளை கூப்பிட்டு உள்ள விடுவார். அவரை கூப்பிட்டு நிழல கூட உட்கார வைக்க மாட்டாங்க இந்த ஹோட்டல்காரங்க எல்லாம். அவங்களுக்கு உதவலாம், அவங்களுக்கு ஒரு குடம் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அதே ஹோட்டல்ல வந்து இலை எடுக்கிறவங்க, அவங்களும் வந்து சனியினுடைய முழு தாற்பயம் தான். அதே மாதிரி தன்னிலை மறந்தவன், கொஞ்சம் மாதிரி நம்மளுடைய அந்த அறிவுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறவங்க, தன்னை மறந்த மாதிரி ஒரு சின்ன பித்தம் பிடிச்சவங்களா மாறி இருக்கவங்க கூடியவங்க வந்து சனியினுடைய முழு தாற்பயம் உள்ளவங்க தான். அதே மாதிரி தனது தகுதி அறியாதவன், அவனுடைய தகுதி என்னன்னே தெரியாது, யதார்த்தமா இருப்பான், ஒரு ஒரு சூது மாதிரியாத ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி மக்கள்கிட்ட நமக்கு வந்து ஒரு உதவும்
ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்பவும் போல தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு நம்ம உதவுறதுல வந்து சனிக்கு செய்யக்கூடிய ஒரு பிரீத்தி. அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யறவங்களும் வந்து அந்த சனியினுடைய ஆகர்ஷணத்துல தான் வர்றாங்க. இவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யக்கூடிய ஒரு டீ வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்வியல்ல நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய சனியினுடைய முழு தாற்பயத்தை வாங்கினவங்க இவங்க எல்லாமே. அதே மாதிரி வந்து விடாமுயற்சி உள்ளவங்க அவங்களுடைய முயற்சி என்னன்னு பார்க்கணும். அதுக்கு நம்மளால உதவ முடிஞ்சது அப்படின்னா நான் சார் ஒரு பிஹெச்டி பண்ணணும், அதுக்கு பொருளுதவி இல்லை, அல்லது வந்து உயர் பட்டய கல்வியில வேற ஏதாவது ஒரு துறையில வந்து நான் படிக்க போகணும், எனக்கு வந்து உதவிக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொச்சமான பணம், இதுவும் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து எதுல விட்டு கொடுத்துறாங்க அவனை ஏமாத்த, அது எதையிலுமே விட்டு கொடுக்குறவன் வந்து சனியினுடைய முழு தாற்பயம், அவனை ஏமாத்தக்கூடாது. அதுவும் நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்பு. அவன் ஏமாந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு பொருளவோ அல்லது அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு உழைப்போ நம்ம திருடிக்கிட்டோம்னா கூடமே அதுவுமே சனிக்கு நம்ம செய்யக்கூடிய மிக கடுமையான ஒரு பாவம். அதே மாதிரி வந்து நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி விலகி போறான் பாருங்க, அவனும் வந்து இந்த சுயநலத்துல வருவான். சனியினுடைய கொஞ்சம் மாறுபட்ட கோணம் அது. அப்ப அவனையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கண்டுக்காம விட்டுக்கிறது நமக்கு நல்லது. இது எல்லாமே வந்து சனியினுடைய முழு காரகத்துவம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து இவங்க எல்லாமே. இது எல்லாம் வந்து கொஞ்சம் இனங்கண்டு நம்ம அவங்க கிட்ட வந்து எப்படி பழகிக்கணுமோ எப்படி நடந்துக்கணுமோ அதை நடந்துக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சனியினுடைய கொடுமை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு. அடுத்து யார் வர்றீங்களா லைன்ல? சிறப்புங்க, சிறப்பு. அடுத்து யாருங்க கேள்வி கேக்குறீங்க? யார சந்தேகம் இருக்குங்களா? ஐயாட்ட கேள்வி கேளுங்க, ஐயா பதில் சொல்லுவாங்க. ஐயா நானே கேக்குதுங்களா? கேக்குதுமா? கேக்குதுங்களா? ஐயா ஹலோ, ரஷிதா அம்மாங்களா? ஐயா ஆமாங்க ஆமாங்க. சொல்லுங்க, நீங்க அடுத்த கேள்வி கேட்கணுமா? இப்போ ஐயா நீங்க சொன்னீங்க 10ஆம் இடம் தொழில், ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா, உங்களோட பாயிண்ட்ஸ் எக்ஸலன்ட்யா. இப்ப என்னோட டவுட் என்னன்னா, இப்ப 10ஆம் இடம் அவரு கும்பம் வந்து அவரோட இடமா போயிடுது, காலபுருஷத்துக்கு 11ஆம் இடமா போகுது. அப்படி இருக்கும்போது சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கும் போது சுக்கிரதேசம் நடக்குது அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வேலை இழத்தல் அந்த மாதிரி வருமா? இதை எப்படி எடுத்துக்கணும் இந்த இடத்த? அதாவது சுக்கிரதேசம் தான் இருக்கு, ஆனா சுக்கிரனும் சனியும் இருக்காங்க 11ஆம் இடத்துல. 10 சாரி 10 லக்னம் ரிஷப லக்னமா வருது. ரிஷப லக்னமா வருது. 10ஆம் இடமா இருக்கு. லக்னாதிபதியும் சுக்கிரனே 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஆயிடுறாரு. ஆமாங்க ஐயா. இப்படி இருக்கும். ஆமாங்க ஐயா, இப்படி இருக்கும் போது இப்ப இந்த வேலை இழத்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வருமா? இதை எப்படி எடுத்துக்கணும்? எனக்கு வேலை மாற்றம்னு எடுக்கணுமா இல்ல எப்படி அந்த இடத்த எடுக்கிறது? வேலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு தானே. அதாவது வந்து ரிஷப லக்னத்துக்கு வேலைக்குடைய கிரகமே சுக்கிரன் தான். லக்னத்துக்கு 6 குடையவனா சுக்கிரன் இருக்காரு. இந்த லக்னத்துக்கு 6 குடையவனுடைய சுக்கிரன் வந்து 10ல போய் உட்கார்றாரு. இங்க 6ஆம் அதிபதி போயிட்டு 10ல உட்கார்றாரு. 10ல தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் உட்கார்ந்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டு வரேன், 10ல வந்து சனி இருந்தா தொழிலுக்கு வந்து கெடுதல் கொடுப்பான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கர்மகாரகன் கர்மஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது காரகோ பாவன ஆசையை கொடுப்பான். கூட சுக்கிரன் போய் உட்காந்துறான், 6 குடையன் போய் உட்கார்றாருல்ல. அப்ப வந்து இந்த தொழில வந்து மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எந்த பீரியட்னு எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது? அதாவது இப்ப சுக்கர திசையில குரு புத்தி இல்ல சுக்கர திசையில சனி புத்தி, அது எந்த இதுல வந்து அது ஆக்டிவேட் ஆகுங்கிறத எப்படி நம்ம கணக்கெடுக்கிறோம்? ஓ சரிங்க சரிங்க. அதாவது அப்ப அந்த இடம் மாற்றம்னு எடுத்துக்கணும்ங்கிறீங்க நீங்க? ஆமா, இடமாற்றம் ஆகி போனா அவங்களுக்கு தொழில நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து
காரக கிரகங்கள் காரகஸ்தானத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுல வந்து 100% வேலை செய்யுங்க. சரிங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. அம்மா வாங்க மாயம்மா, நீங்க வந்து கேளுங்க வாங்க. மிதுன லக்னங்கய்யா, 8ல சனி இருக்கு. அப்போ வந்து அவருக்கு வந்து என்ன விதமான இது பாதிப்பு வரும்? உடல் ரீதியா வருங்களா, வேற ஏதாவது என்ன பாதிப்பு வரும் உங்களுக்கு? 8ல் சனி அப்படின்றது மிதுன லக்கணத்துக்கு 8 குடையவன் 8ல. இப்ப வந்து அவருடைய தசை வரலைன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆயுள் பங்கம் கிடையாது. ஓகே. வேற என்ன சனி தசை வந்திருக்கா இல்ல வேற என்ன இப்ப நடப்பு திசை என்ன? இப்ப நடப்பது சுக்கிர திசை, இப்ப முடிய போகுது அடுத்த வருஷத்தோட. சுக்கிர சனி திசை வரத்துக்கு லேட் ஆயிடும் அவரோட. 5-12 தசை. ஆமா, நீங்க சனியை பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியமே இல்லையே. ஓகேங்கய்யா. ஒவ்வொருத்தர் பயமுறுத்தி விடுறாங்க, அதுக்குதான் கேட்டேன் நானு. பயப்படுங்கிற அவசியம் இல்லை. அது இங்க வந்து 8ல வந்து காரக கிரகம் 10க்கு அவர் தான் காரகம் எடுக்கிறாரு, 8க்கு அவர் தான் காரகம் எடுக்கிறாரு. அப்ப காரக கிரகம் காரகத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்திலே பாவகத்திலே இருக்கும்போது காரக பாவனாசிக்கிற ஆயுள் பங்கத்தை தரமாட்டான், ஆயுள் தீர்க்கும். உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுப்பான். அது வந்து அந்த சனியினுடைய அமைப்புல 8ஆம் இடத்துல இருக்கிறனால அவனுடைய தசை நடந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை கொடுப்பான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 8-9 கூட பாக்கியாதிபதியாகவும் இருக்கான். பாக்கியாதிபதி பாகிஸ்தானத்துக்கு 8ல வந்து பாவம் பார்த்து வந்து உட்கார்ந்துருக்காரு. சனி தசை வராத வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி இந்த மிதுன லக்னத்துக்கு பாதக தசையாக இருக்கக்கூடிய குருவனுடைய தசையோ சுக்கிர தசை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆமாங்கய்யா. 3வது பாவகத்துக்குடைய சூரிய தசை வரப்போகுது. அந்த சூரியனுடைய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படியே சனியினால நீங்க பயப்படுங்கிற அவசியம். இப்ப சூரியனுக்கு 6ல இருக்குன்னா தந்தைக்கு ஏதாவது தந்தைக்கு நல்லா இருப்பாருங்களா, இல்ல எப்படி அதை எடுத்துக்கிறது? சூரியனுக்கு 6ல மிதுன லக்னம் 6ல சூரியன் இருக்கு. இப்ப அடுத்த வருஷம் சூரிய தசை வரப்போகுது. எங்க விருட்சத்துல இருக்காரா சூரியன்? என்னதுங்கய்யா? விருட்சத்துல இருக்காரா சூரியன்? ஆமா ஆமாங்கய்யா. அதனால பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஓகேங்கய்யா. இவருக்கு இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் எல்லாம் நடக்குங்களா? அந்த 8ல சனி அப்புறம் 7ல சுக்கிரன் இருக்கறனால கல்யாணமே ஒருத்தர் சொன்னது. என்ன சொன்னாருங்க? ஆனா அதோட குலதெய்வம் இதெல்லாம் இது நான் எங்க பையனோட ஜாதகம் தான். ஆனா இப்ப வந்து நான் இந்த கொரோனால இருந்து இந்த நீங்க சொன்னது அத்தனையுமே நான் பண்ணிட்டு வரேன் நானு. ஒரு பக்கம் ஜாதகம் தூக்கி வச்சுட்டு இதெல்லாம் பண்ண இப்ப அவன் நார்வேல வந்து PhD பண்ணிட்டு இருக்கான்யா. நெக்ஸ்ட் இயரோட முடிஞ்சிரும் அவனுக்கு. சோ வந்து திருமண தாமதம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? கல்யாணமே ஆமா ஆமா. கல்யாணம்ங்கிறது வந்து 7ல சுக்கிரன் இருக்கிறாங்க, காரகிரகம் இருக்கிறாங்க, அந்த விஷயங்களை செய்யும். அதே மாதிரி 8ல சனி இருக்கிறதுனால யாருக்கு உங்க பையனுக்கு 8ல சனி இருக்கா? ஆமா ஆமா. இப்ப சொன்ன ஜாதகம் இருக்குதானே பையன்? ஆமா ஆமா. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 7 8ல சனியும் சுக்கிரனும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பொதுவாக பார்க்கக்கூடிய இடத்துல ஜாதகத்தை கொஞ்சம் கழிக்கத்தான் செய்வாங்க. ஓகேங்கய்யா. சரிங்களா? எப்பவுமே 7 சுத்தமா இருக்கணும் 8 சுத்தமா இருக்கணும் தான் நம்ம புரோக்கர்கள் வந்து அவங்களே ஜோதிடராகி நிறைய பேர் சொல்றாங்களாச்சு. இதுல வந்து 7ல சுத்தம் இல்லை 8ல சுத்தம் இல்லை, 7ல சுத்தம் 8ல சுத்தம்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தேடி தேடி ஓடி போயாச்சு. இல்ல உங்களுக்கு வந்து அடுத்த முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய திசையில அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு. ஓகேங்கய்யா. அதனால நீங்க இன்னொன்னு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த கோயிலுக்கு நாம இது இந்த பரிகாரம் பண்ண அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு செய்யறதுனால இல்ல, ஆத்மார்த்தமா நான் சில விஷயம் எல்லாம் என் பசங்களுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கேங்க. அதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க செய்யக்கூடிய ஆத்மார்த்தமான வழிபாடுகளுக்கும் நீங்க செய்யக்கூடிய தர்மங்களுக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். எங்களுடைய ஜோதிட குழுமமும்
அதை நாங்க பிரார்த்தனை. எவ்வளோ ஜோசியம் அந்த கோயில் பரிகாரம் செஞ்சு எங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கு செஞ்சு ஓஞ்சு போய் அதுக்கப்புறம் இந்த கொரோனால இருந்து நீங்க சொன்ன அத்தனை இதையுமே நான் செய்யறேன் நானு. ஆனா நல்லா இருக்காங்க. ஏன்னா பிரிஞ்சிருந்தாலும் ஏதோ அவங்க வரைக்கும் நல்லா இருக்காங்க. அது வரைக்குமே உங்களுக்கு தெய்வ அனுகிரகம், பிரபஞ்ச அனுகிரகம் எல்லாமே இருக்கு. ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கங்க ஐயா. நான் நிலக்கோட்டையில இருந்து இசைக்குமணி பேசுறேங்க ஐயா. ஐயா, எனக்கு மிதுன லக்கணம். இப்ப லக்கணத்து 14 சனி இருக்கு. இப்ப சனி தசை நடத்துறாங்க. சனியோட மிதுன லக்கணங்க ஐயா. 11 சனி இருக்காங்க. சனி தசை இப்ப நடக்குது, மேஷத்துல இருக்கு. அதுல வந்து சுக்கிரன் புதன் இருக்காங்க. அப்ப அவரோட பலன் எப்படிங்கய்யா இருக்கும்? மிதுன லக்னத்துக்கு 11 சனி. ஆமாங்க ஐயா. பொதுவா வந்து சனியினுடைய நீச்சத்தன்மை அப்படின்றது வந்து கொஞ்சம் பலன்களை குறைத்து செய்வான். ஓ, சரிங்கய்யா. அட்டமாதிபதியினுடைய அந்த காரகத்துவத்தையும் சரி, பாகியாதிபதியினுடைய காரகத்துவத்தையும் சரி, உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து 11 அப்படின்றதுனால வந்து நீச்சமாயிருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மை என்ன, அது எந்த அளவுக்கு நீச்சமாயிருக்கு, அது நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கா, நீச்சத்தினுடைய அளவு என்ன, இதையெல்லாம் வச்சுதான் அந்த கிரகம் உங்களுக்கு தர வேண்டிய அந்த 8 அல்லது 9 பலாபலன்களை செய்வார். கூட சுக்கிரனும் புதனும் இருக்காங்கய்யா. இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து மாரகாதிபதியும் கூட இருக்காரு. மேசராசிக்கான மாரகாதிபதி அங்க இருக்காரு. மிதுன லக்னத்துக்கு 5, 12 கூடிய விரையாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் அங்க இருக்காரு. புதன் இருக்காரா? ஆமாங்கய்யா. புதன் இருக்கும் பொழுது லக்னாதிபதியும் அங்க போய் அவர் சேர்ந்தது. இப்ப கூட்டு என்ன, அட்டமாதிபதியோடவும் விரையாதிபதியோடவும் லக்னாதிபதி போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்றது. இப்ப இந்த அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீச்சமாக இருக்கிறதுனால அது பெருசா பிரச்சனை பண்ணாது. புண்ணியங்களை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் 9ஆம் இடத்ததிபதி போயிட்டு நீச்சமா இருக்கிறதுனால அந்த கிரகத்தினுடைய தன்மை, நீச்சத்தினுடைய அளவு, செவ்வாயினுடைய நிலையை பொறுத்து அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்வாரா தீமையை செய்வாராங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. பொதுவா பாத்தீங்கன்னா சனி பகவான் நீச்சமா இருக்காருனாவே நட்பு வீட்டு தான் பார்வை செய்வாருங்க. 3-7 அவருடைய பார்வை நட்பு வீட்டை பாப்பாருங்க. சனி பகவான் உச்சமா இருக்காருன்னா பகை வீட்டு பார்ப்பாரு. சனி பகவான் நீச்சமா இருக்க என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தன்னம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. அப்பா சப்போர்ட் கொஞ்சம் இருக்காது. லாப நோக்கில பண்ண மாட்டார் எதுவுமே. அண்ணா சப்போர்ட் இருக்காது. அதே உடன்பிறப்புகள் வந்து பாத்தீங்கன்னாலுமே கூட சொத்து தகராறுகள் இருக்கும். இதெல்லாம் இருக்குங்களாமா? மூத்த அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாமே மூத்த தானே. மூத்த சகோதரம், பெரியப்பா அப்படிலாம் இருக்கு. ஆனா ஏதாவது செய்யணும், தொழில் செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு தொழில் செய்யறதுக்கு முன்னேற்றம் இல்லை. ஆசிரியர் கல்வி படிச்சும் அது அரசு வேலை கிடைக்கல, தனியாட்ட போனாலும் எனக்கு அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லாம சூழ்நிலை இருக்கு. எல்லா கல்வியும் கற்றும் அந்த கல்விக்குரிய பலன் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு நாளுக்குடைய உயர்கல்வி சனி நீச்சமான கிரகத்தை செஞ்சிருக்காரு. வளமான கிரகம். எல்லாமே 3 பேருமே வந்து ஃப்ரெண்டுக்கு தான். இவங்கெல்லாம் இருந்துமே வந்து அந்த தசை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்துக்கு சனி தசை புத்தி போயிட்டு புதன் புத்தி அல்லது சுக்கிர புத்தி உங்களுக்கு நல்லது. புதன் புத்தி சனி பகவான் வச்சுக்கோங்க அங்க இருக்காரு அப்படின்னாவே லக்னாதிபதியும் லக்னத்துக்கு யோகாதிபதியும் இருக்காங்க அப்படின்னா இவருக்கு ஏத்த மாதிரியே எல்லா விஷயம் எதிர்பார்ப்பாருங்க. அதான் தவறுங்க. மேல வரத்துக்கு முயற்சி பண்ண மாட்டார். ஏமா சொல்லுங்கம்மா. கிடைச்ச விஷயத்த வச்சு கொஞ்சம் முன்னுக்கு வர்றதுக்காக கொஞ்சம் முயற்சிகள் பண்ணணும். அதாவது வந்து இந்த சனியினுடைய முழுமையா எடுத்துக்கணும். நம்ம எதையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இது 2 எடுத்தாருன்னா அவருக்கு நல்லதா இருக்கும். கரெக்ட், கரெக்ட்டுங்க ஐயா. இல்ல, எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போறேன். எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போறேன். சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பா அரிசி ரிசல்ட் எடுத்து பார்க்க கூடாது. அதே மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்ச உடனே டக்குனு நம்ம வந்து ஒரு நிவர்த்தியை எதிர்பார்க்க போக போக சரியா. சரிங்க, சரி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், நான் ராதா சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. கேளுங்க, கேள்வி கேளுங்க. ராதாமா. ஹலோ. ஹலோ. கேளுங்க ராதாமா.
வக்ரசனியோட தொழில் பத்தி சொல்லுங்க சார், சொல்லுங்க ஐயா. வக்ரசனியினுடைய தொழில் பொதுவாக கர்மகாரகன் வக்கரமாகும் பொழுது நன்மையை செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு அது இயல்புல இருந்து மாறி நிற்பான். அந்த தொழில அவனுக்கு நல்ல நேர்த்தியான பலன்களை தரக்கூடியவனாக இருப்பான். எதுவுமே அந்த தசை வராமல் அந்த கிரகம் வேலை செய்யறதுக்கு கடமைப்பட்டது அல்ல. ஆனாலும் இவங்களுக்கு தொழில் அப்படின்றது பொதுவான கிரகமாக தொழில் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தன்னுடைய இயல்புல மாறி பொதுவா சனி முழுமையான ஆகர்ஷணம் எடுத்தாங்கன்னா அவனுக்கு கூலி வேலை தான். இதுவே வக்கரமாக இருக்கும்போது தன்னிலையில் இருந்து மாறக்கூடியவன் தன்னுடைய குணங்களை மாற்றி அந்த காரகத்துவத்தை கொடுக்கும்போது தொழில் முன்னேற்றத்தையும் நல்ல யோகம் நன்றது அவர் கடமைப்பட்டவர். ஹலோ அம்மா கேட்டீங்களா? ஐயா சொன்ன விளக்கம் கேட்டீங்களா? கேட்டேன் மேடம். நன்றி சார், நன்றி சார், நன்றிங்க சார். அடுத்து யார் கேள்வி கேக்குறீங்க? வாங்க. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பு சார்பாக இந்த வார சிறப்பு ஆசான் யார் என்று சபை அலங்கரித்த அண்ணா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு ஆசானோடு. அண்ணா சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது வகுப்பு. உங்க அனுபவ ஆய்வு மிக்க நன்றிங்க. நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க சனி பகவானை பற்றி. அற்புதமான தகவல்கள். அதாவது அனுபவம் எத்தனை இதுல பார்த்தாலும் கிடைக்காத ஒரு ஆசான அனுபவம் தான். சரிங்களா? அத அழகா இருந்திருக்கீங்க. இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு வேணும். கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்றேன். இன்னொரு சந்திப்புலையும் நீங்க உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கத்துக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்துக்குமே தனித்துவமான ஒரு திறமையா பிரபஞ்சம் ஆண்டவன் கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே உண்டானதுதான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதனால மக்களுக்கு பயன் அதிகமா இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மீண்டும் நல்லதொரு சந்திப்போம். நன்றி. எல்லாரும் மியூட் எடுத்து ஐயாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. எல்லாரும் மியூட் எடுங்க. நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பா இருந்துச்சு. மகுடேஸ்வரன் சொல்லி லிங்க் இருக்கானா? இல்லன்னா ஹோஸ்ட் அவங்கதான் இருக்காங்க. அதனாலதான் அவங்கதான் இப்ப லீவ் பண்ணணும் ப்ரோக்ராம. உங்க பேர் தான் மகுடேஸ்வரன் தெரியும். பட் நீங்க இன்னொரு இதுல வந்திருக்கீங்க. வேற யாரும் உள்ள இருக்குன்னு சொல்லி கேக்குறேங்க. மகுடேஸ்வரன் சார் உள்ள இருக்கீங்களா? மகுடேஸ்வரன் சார் நான் உள்ள இருக்கேன். நீங்க தான் ஹோஸ்டா இருக்கீங்க. ப்ரோக்ராம் லீவ் பண்ணிடுங்க. ஐயாவோட போன் நம்பர் போட வேண்டியதுதானே? ஆமா ஆமா ஐயா, உங்க போன் நம்பர் சொல்லிடுங்க. என்னுடைய போன் நம்பர் 866 எழுதிக்கிறீங்களா? ஐயா சொல்லுங்க. 866 751 753ங்களா? 751 341 ஓகேங்க. 0 8 6 6 7 5 1 3 4 1 0. ஓகேங்க.